வணக்கம் நண்பர்களே. போன 2 வீடியோல குடும்ப நாவல்களை களம் இறக்கினோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. கருத்து சொன்னவங்களுக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த வீடியோவை தவற விட்டவங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. திரைப்பட பாணியில அந்த கதை அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோல உங்களுக்காக கிரைம் சப்ஜெக்ட்ல கதை நகருது. பள்ளத்தாக்குல தவறி விழறவங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட உடம்ப தூக்கிட்டு வர்றத தொழிலா வச்சிருக்க 2 நண்பர்களோட கதை. அப்படி குகைக்குள்ள கயிறு கட்டி இறங்குறப்போ நடக்கிற எதிர்பாராத சம்பவங்களும் அதை தொடர்ந்து நடக்கிற பரபரப்புகளுமே கதை. என்ன எதிர்பாராத சம்பவம், என்ன பரபரப்பு? வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ கதையை கேளுங்க, கடைசியில மறுபடியும் பேசலாம். கதையோட தலைப்பு சாத்தானின் சமையலறை. இப்போ கதை தொடங்குது. சாத்தானின் சமையலறை என்ற அந்த அறிவிப்பு பலகையில் உள்ள வார்த்தைகள் சற்று அச்சமூட்டும் வகையில் இருந்தது. பெயிண்ட் உதிர்ந்து சற்று துருப்பிடித்திருந்தாலும் எழுத்தில் மட்டும் அத்தனை உஷ்ணம். மண்டையோடு போட்டு அபாய குறியிட்டு அப்படி ஒரு எச்சரிக்கை செய்திருந்தார்கள். அந்த போர்டை நெருங்கி போன போது மங்கி போன எழுத்துக்கள் சற்று மங்களாகவே தான் தெரிந்தது. அந்த போர்டில் எழுதியிருந்தது இதுதான். வாங்க என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். வனத்துறை அறிவிப்பு. சாத்தானின் சமையலறை என்று அழைக்கப்படும் இந்த குகையில் விழுந்தவர்கள் இதுவரை யாரும் உயிர் தப்பியதில்லை. ஆழம் கணக்கிட முடியாத அளவிற்கு சென்று கொண்டே இருக்கிறது. காற்று இல்லாத நிலையும் இருளும் ஈட்டிகளாய் நீட்டிக் கொண்டிருக்கும் பாறைகளும் இதில் விழும் எவரையும் உயிருடன் விடுவதில்லை. எனவே சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக குகைக்கு அருகில் செல்லவோ வேலியை தாண்டி உள்ளே நுழையவோ கூடாது. இப்படிக்கு என்ற அடுத்த வரியில் பல எழுத்துக்கள் உரித்தெடுக்கப்பட்டிருந்தன. அறிவிப்பு பலகைக்கு சற்று தள்ளி ஒரு குடும்பமே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது. சுற்றிலும் தீயணைப்புத்துறை, போலீசார், வனத்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை விரட்டி கொண்டிருந்தனர். போங்கப்பா, ஒரு தடவை சொன்னா தெரியாதா? எங்க வேலையை செய்ய விடுங்க. விரட்டிய இன்ஸ்பெக்டர் மணிமாறனுக்குள் எரிச்சல் மண்டியது. ஒரு சிகரெட்டை எடுத்து உதட்டில் கவ்வி பிடித்தவர் பச வைக்காமல் டென்ஷனில் மீண்டும் சிகரெட்டை கையில் எடுத்தார். பின்பு கோபமாக, யாராவது கேட்கிறாங்களா ஐயா? அப்படி என்னையா இந்த குகையிலே இருக்கு? இதுவரைக்கும் 17 பேர் செத்திருக்கான். ஒருத்தன் பாடியையாவது எடுக்க முடிஞ்சிருக்கான். அருகில் இருந்த 8 சிகாமணி தீப்பெட்டியை எடுத்து அவரிடம் நீட்ட, இருக்குய்யா என்றபடி தன் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து பற்ற வைத்து ஒரு இழு இழுத்தார். ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மெல்லமாய் புகையை வெளியேற்றியபடி, எவ்வளவு சொல்றோம், போர்டு வைக்கிறோம், ஒருத்தன் கேட்கிறான் ஐயா, போகாதன்னா வலைய வளைக்கிறான், உடைக்கிறான், உள்ள போய் தொப்புன்னு விழுந்து உயிரை விடுறான். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம். புகையை ஊதியபடி குகை பகுதியை பார்வையிட்டார். வருடத்திற்கு 2-3 முறை உயிர் பலி தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. ஆனால் இதுவரை எந்த உடலையும் மீட்டதில்லை. காரணம், குகையின் தன்மை அப்படி. சுழல் போல அகலமாக ஆழமாகிக் கொண்டே செல்லும் கற்பாறைகள் மேலே ஏறி வர எவருக்கும் வாய்ப்பு அளிப்பதில்லை. இதனால் மீட்பு பணியில் ஈடுபடுபவர்கள் கூட மிக மிக குறைவான ஆழத்துக்கு கயறு மூலம் சென்று பின்பு மேலே வந்து விடுகிறார்கள். இறந்தவர்களின் குடும்பத்தை ஆறுதல் படுத்தும் நோக்கத்தில் செய்யப்படும் சிறு முயற்சியாகத்தான் இது இருந்திருக்கிறது. கையில் கரைந்திருந்த சிகரெட்டை வீசிய இன்ஸ்பெக்டரின் பார்வை அழுது கொண்டிருந்த குடும்பத்தை நோக்கி திரும்பியது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும். உடலிலும் உடையிலும் வசதி தூக்கலாகவே தெரிந்தது. நடுத்தர வயதுடைய பெண் அழுது அழுது அருகில் இருப்பவனின் தோளில் மயங்கி கிடந்தாள். தங்களை பார்ப்பதை அறிந்த ஒருவன் கண்ணீரை துடைத்தபடி இன்ஸ்பெக்டரை நோக்கி பவ்யமாய் வந்தான். சார், ஐயாம் வசந்த் ஃப்ரம் பெங்களூர். ஆங்கில விசும்பலுடன் பேச்சு தடுமாறியது. சொல்லுங்க, குகையிலே விழுந்தது யார்? என்னோட ஃப்ரெண்ட் சார், தேனி பக்கம் ஊர். சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் போன மாசம்தான் இறந்தார். பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். மனசுக்கு கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும்னு தான் கூட்டிட்டு வந்தோம். மெல்ல விசும்பியபடி வசந்த் மேற்கொண்டு பேச துவங்கினான். எங்க காட்டேஜ்ல தான் சார் தங்கி இருந்தோம். உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறானேன்னு இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. வார்த்தையை தொடர முடியாமல் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்தது. துக்கத்துல இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு மேன் இப்படி கேர்லெஸ்ஸா விட்டீங்க? இதென்ன படிக்கட்டா? விழுந்தா எழுந்து வந்து நிக்கிறதுக்கு? குகையா குகை. இன்ஸ்பெக்டர் வார்த்தையில் சூடேறியது. 8 சிகாமணி மிக அருகில் வந்து, சார் நிதானமாயிருங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிபி எகிரி போய் கிடக்கு, பக்கத்துல இருந்து பார்த்துக்கங்கன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. ஏட்டுவை ஒரு முறை முறைத்து விட்டு சற்று இயல்பானவர் வசந்த் பக்கம் திரும்பி, சொல்லுங்க வசந்த், உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? விக்னேஷா. நீங்க என்ன உறவு முறை? மாமா,
எப்போ உள்ள விழுந்தான்? மதியம் 2 மணி இருக்கும். இன்ஸ்பெக்டர் ரிஸ்ட் வாட்சை ஒரு தரம் திருப்பி பார்த்து கொண்டார். ஃபார்மல் விசாரணையை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல மீட்பு பணியை பார்ப்போம் என்றவர் சிகாமணி என்று தூரத்தில் நின்ற ஏட்டுவை அழைத்தார். ஐயா என்றபடி பவ்யமாக வந்தார். ஃபயர் சர்வீஸ் ஆட்கள் வந்துட்டாங்களா? இதோ இறங்க தயாராயிட்டாங்கயா. ஏட்டு கைகாட்டிய பகுதியில் 3 பேர் மீட்பு உடை அணிந்து தலையில் ஹெட்லைட் பொருத்தியபடி கயிறுகளை கட்டி கொண்டிருந்தனர். கதிரும் முத்துச்சாமியும் எங்கய்யா? இதோ வந்துட்டாங்கய்யா என்று ஏட்டு பார்த்த திசையில் இருவரும் வந்து கொண்டிருந்தனர். கதிர்வேல், முத்துச்சாமி கொடைக்கானல் போலீசாரின் ஆபத் பாந்தவர்கள். குகையில் விழுந்தவர்கள், பசுமை பள்ளத்தாக்கில் தற்கொலை செய்தவர்கள், கொண்டை ஊசி வளைவில் சிக்கிய வாகனங்களை மீட்பது என்று அனைத்து அசாதாரண சூழ்நிலையிலும் நினைவுக்கு வருவது இந்த இருவர்தான். அனாதைகளான இருவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் சிறுவர்களாக கொடைக்கானலுக்கு வந்து செட்டில் ஆனவர்கள். கிடைத்த வேலையை செய்து வாழ்வை நகர்த்தி வருபவர்கள். அவர்கள் அருகில் வந்ததும், என்னையா இவ்வளவு லேட்டு, சொல்லி எவ்வளவு நேரமாச்சு என்று இன்ஸ்பெக்டர் மணிமாறன் பேச்சு கடுமையானது. கேரட்டை கழுவி மூட்டை கட்டி லோடு பண்ணிட்டு இருந்தோம் சார் என்றவர்கள் குகை பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு, ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க கூட இன்னும் இறங்கல போல் இருக்கு என்றபடி அணிந்திருந்த ரெயின்கோட் மங்கிகுல்லாவை கழற்றத் தொடங்கினர். ஆள் யாரு சார்? தரையில் கிடந்த ஹெட்லைட்டை எடுத்தபடி கதிர்வேல் கேட்க, வட்டமாக கிடந்த நைலான் கயிறின் முனையை எடுத்து நீட்டிய ஏட்டு, பாவம்பா, கல்யாணமாகாத பையன் என்றார். என்று வருத்தம் காட்டிய முத்துச்சாமி சிறிய ரக திறன் வாய்ந்த லைட்டை எடுத்து இடுப்பில் சொருகினான். அதற்குள் கதிர்வேல் கயிற்றிற்கு முடிச்சும் துணை முடிச்சும் போட்டுக்கொள்ள இன்ஸ்பெக்டர் அவசரப்படுத்தினார். மூடு பணியா இருக்கு, வெளிச்சம் வேற குறைச்சிட்டு வருது, கொஞ்சம் வேகமா கிளம்புங்க என்று அவசரப்படுத்தினார். உதட்டில் இருந்த சிகரெட் துண்டை சுண்டி வீசிய முத்துச்சாமி, கதிர் ரெடியாடா என்றான். என்ற கதிர்வேல் கட்டை விரலை உயர்த்த மெல்லமாய் குகையை நோக்கி நகர்ந்தனர். விழும்போது பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? கதிர் ஏட்டை பார்த்து கேட்க வசந்த் சற்று முன் வந்தான். சொல்லுங்க, எந்த இடம், எந்த பொசிஷன்? இதோ அந்த முகட்டிலே நின்னுட்டு இருந்தான். செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணினான். 3வது தடவை கொஞ்சம் தள்ளி அந்த சிப்பிப்பாறை பக்கம் நகர்ந்தப்பதான் தடுமாறி விழுந்துட்டான். கதிரும் முத்துவும் கலவரமாய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். விழுந்த இடம் சுழல் பாறை பகுதி. உயிரோடு மேலே வர முடியாத இடம் அது. குகையை நோக்கி பார்வையை செலுத்திய முத்து, அப்பா அம்மா வந்துட்டாங்களா? இல்லைங்க, இவனோட அம்மா சின்ன வயசுலே இறந்துட்டாங்க. அப்பா இப்போதான் சமீபமாய் இறந்தார். தனது தலையில் பொருத்தப்பட்ட லைட்டை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருந்த முத்து லேசாய் திடுக்கிட்டு பின்பு இயல்பானான். சரி, பக்கத்துல வராதீங்க, அந்த இடத்திலே வெயிட் பண்ணுங்க, நாங்க உள்ளே இறங்குறோம் என்றபடி இருவரும் விலகி நகரத் தொடங்கினர். முத்து, பார்த்தியாடா, விழுந்தவனும் நம்ம ஜாதிதான் போல் இருக்கு. பதில் சொல்லாமல் கதிர் தீவிர யோசனையில் இருந்தான். இருவரின் கயிற்றின் மறுமுனைகள் மரத்தில் கட்டப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் வெவ்வேறு பகுதிகளில் மெதுவாக இறங்கத் தொடங்கினர். ஓகே கதிர் என்றபடி தான் வழக்கமாக இறங்கும் பகுதியை நோக்கி முத்து நடக்க கால் லேசாய் இடறியது. தடுமாறி விழப்போன முத்து சுதாரித்து நிமிர்ந்தான். டேய் பார்த்துடா. கதிர் பரபரப்பாய் அருகில் வர முத்துவின் வயிற்றுக்குள் என்னவோ பிசைந்தது. ஏதோ தப்பு நடக்கப் போகிறது. சிறிது சிறிதாக கயிறு இறக்கப்பட முத்துவும் கதிரும் குகைக்குள் இறங்கத் தொடங்கினர். மேலடுக்கு வெளிச்சத்தை கடந்து இருவரின் உடலும் மெல்லமாய் இறங்கிக் கொண்டே இருந்தது. மூச்சை நன்றாக இழுத்துவிட்டுக் கொண்டார்கள். உடலை சீராக வைக்க வேண்டும், கனமாக உணரக்கூடாது. தலையின் இயக்கமே அதிகம் இருப்பது நல்லது. கண்களை சுழல விட்டனர். தலையில் இருந்த லைட்டை இயக்க குகைக்குள் வெளிச்சம் பரவியது. கால் இன்னமும் கீழே இருக்கும் திட்டுகளை எட்டவில்லை. உடலின் மொத்த எடையும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. முதலில் இருப்பது ஓய்வு திட்டு. சூழல் பாறைக்குள் செங்குத்தாக கீழிறங்கும் போது மூச்சு முட்டினால் மேலேறி வந்து இதில் சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வது வழக்கம். முத்துவின் கால் முதலில் பாறை பகுதியில் தட்டுப்பட இடுப்பில் இருந்த கயரை ஒரு சுண்டு சுண்டினான். கயறு இறக்கப்படுவது நிறுத்தப்பட்டது. அருகில் தொங்கிக் கொண்டிருந்த கதிர் சுற்றிலும் பார்த்தான். இடைவெளியுடன் பாறை துண்டுகள் நீட்டிக் கொண்டிருந்தது. பாறையின் பட்டை பகுதியில் கால் தட்ட இலேசாய் குதிகாலை அழுத்தி பாறையின் தாங்குத்தன்மையை சோதித்தவன் பிறகு அடுத்த காலையும் மெல்லமாய் கீழே வைத்தான். கயிற்றை சுண்டி மேலே உள்ளவர்களுக்கு சிக்னல் கொடுக்க கயிற்றின் அசைவுகள் வளைவு வளைவாக அசைந்தபடி மேலே தகவல்களை அனுப்பியது. தலையில் மாட்டியிருந்த லைட் வெளிச்சத்தை வைத்துத்தான் அருகில் உள்ளவர்களை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு இருள் மண்டி கிடந்தது. உயர வித்தியாசத்துடன் ஒழுங்கற்ற தளத்தில் இருவரும் நின்று கொண்டிருக்க கதிர்தான் பேச்சை துவக்கினான்.
என்னடா ஒரு மாதிரி இருக்க? இறந்தவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா? குகையின் காற்றழுத்த வித்தியாசத்தில் குரல் வினோதமான அதிர்வுகளாக ஒலித்தது. சற்று உயரமான பகுதியில் இருபக்க பாறைகளையும் பற்றி கொண்டிருந்த முத்து, இல்லடா, ஏதோ தப்பு நடக்கப் போகுதுன்னு மனசுல படுது என்றான். கதிர் பலமாக சிரித்தான். கவனிக்காம நடந்தா கால் இடறத்தான் செய்யும். அதையே ஏண்டா நினைச்சிட்டே இருக்க? பாறைகள் கைகளை அழுத்த லேசாய் மாற்றி வைத்துக் கொண்ட முத்து, இல்லடா, எத்தனை தடவை பழிச்சிருக்கு உனக்கே தெரியும்ல என்றான். ஏதோ சிலது நடந்திருக்கு, வாஸ்தவம்தான். அதுக்காக கால் இடறதை எல்லாம் நினைச்சு கவலைப்படணுமா? எனக்கு என்னவோ தேவையில்லாம கவலைப்படுறியோன்னு தோணுது. சரி, கீழே போலாமா? கயரை 2 முறை சுண்ட மேலே இருந்து கயறு மீண்டும் இறங்கத் துவங்கியது. இருளின் அடர்த்தி அதிகமாகியது. வித்தியாசமான வண்டுகள், பூச்சிகளின் ஓசை அதிகரிக்க மௌனத்திலே பல வினாடிகள் கடந்தது. அமைதியான மனோநிலையே ஆபத்தான தருணங்களில் நல்லது. முத்துவின் வருத்தம் கதிரை என்னவோ செய்தது. அதை மாற்ற விரும்பிய கதிர் சற்று தூரத்தில் கயிற்றில் தொங்கியபடி தங்களை விட பல அடிகள் கீழே சென்று கொண்டிருந்த தீயணைப்பு வீரர்களை வம்பிற்கு இழுத்தான். சார், என்ன சார் பரபரன்னு போயிட்டே இருக்கீங்க? ஒரு டீ சாப்பிட்டு போலாமே சார். குரல் அடர்த்தியாய் மாறி பாறைகளில் மோதி எதிரொலித்து சென்றது. நக்கலாடா பண்ற? இப்படியே பராக்கு பார்த்துட்டே இறங்குனா நாளைக்கு நமக்கு பால் தாண்டி ஊத்துவாங்க. ஆனா அதை குடிக்க நாம தான் இருக்க மாட்டோம். சொல்லிவிட்டு ஹாஹா என்று சிரித்த ராஜனுக்கு 44 வயது இருக்கலாம். குகை மீட்பு பணியில் 10 ஆண்டு அனுபவம். ஊழியர் இல்லாத நேரத்தில் மட்டும் கயறு கட்டி இறங்குவார். என்னடா பேச்சையே காணோம்? கனத்த மௌனத்திற்கு பிறகு இன்னொரு பகுதியில் இருந்து கதிரின் குரல் மாறி ஒலித்தது. சார், நான் இந்த பக்கம் வந்துட்டேன். வேண்டுமென்றே கதிர் தனது குரலை மாற்றி பேச முத்துவிற்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டான். அது வந்துடா என்று ஆரம்பித்த ராஜன் ஆள் தெரியாமல் இன்னொருவரின் தலைமுகப்பு வெளிச்சத்தை பார்த்து மும்முரமாக பேசிக்கொண்டே செல்ல முத்துவிற்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. சார், நான் இங்கே இருக்கேன். உங்களை கலாய்க்கிறான் சார் அவன். சிரிப்பை அடக்க முடியாமல் முத்து சிரிப்பது குகை பக்கவாட்டு பாறை முழுவதும் பட்டு எதிரொலித்தது. அட நாரப்பயலே, குகைக்குள்ள வந்தோம் உன் குசும்பு போலையாடா என்று உரக்க கத்தியவர், குரல் பரவும் வேகத்தை கணித்தவர் நெற்றியை சுருக்கினார். குரல், காற்று, இருள், பாறையின் தன்மை, நெடி மூலம் குகை அமைப்பு, சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியும். இதை அனைத்தையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர் ராஜன். மனதுக்குள் ஏதோ தோன்ற சட்டென்று குரலை நிறுத்தியவர் உதட்டை குவித்து லேசாய் விசில் அடித்தார். இறங்கிக் கொண்டிருந்த 6 பேருக்குள்ளும் கனத்த மௌனம் கவ்வத் துவங்கியது. விசிலுக்கான அர்த்தம் இதற்கு மேல் பேசக்கூடாது என்பதே. குகையின் அமைப்பு மாறுகிறது. உடல் அதிக ஆற்றலை எடுக்கும். மூக்கில் இருந்து காற்று வெளியேறும் அளவிற்கு ஆக்சிஜன் கிடைக்காது. மூளையின் செயல்திறன் குறையும். சமிக்ஞை புரிந்த அனைவரும் அமைதி காத்தனர். நெற்றியில் இருந்து வெளிப்படும் ஒளியை வைத்து ஒழுங்கற்ற பாறைகளை ஆராய்ந்தனர். முத்து பக்கவாட்டில் முன்னேறியிருந்தான். விழுந்த கோணத்தை வைத்து பார்த்தால் சூழல் பாறையின் இப்பகுதியில் உடல் பட்டு தெரித்து இருக்க வேண்டும். கண்களை சுழல விட்டபடி கவனமாய் நகர்ந்தான். அடுத்தடுத்த பாறை திட்டுகளில் ஓய்வெடுத்திருக்க வேண்டும். ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இறங்கியதால் இடுப்பில் வலி அதிகரித்தது. இடுப்பை சுற்றிய துணி லேசாக நழுவுவது போலிருந்தது. முத்துவுக்கு முதன்முறையாக பயம் கவ்வத் துவங்கியது. என்ற பெரிய அலறல் ஒரு நிமிடம் அனைவரையும் திடுக்கிட வைத்தது. அதிர்ச்சியில் ஒவ்வொருவரின் உடலும் அங்குமிங்கும் கயறுகளில் அலைபாயத் தொடங்கியது. யார் அலறியது என்றே தெரியாத அளவிற்கு குரல் பல பகுதிகளிலும் பிரிந்து எதிரொலித்து சுழன்று மீண்டும் திரும்பியது. காற்றின் அழுத்த மாறுபாடு காது சவ்வை பதம் பார்க்க ஒவ்வொருவருக்குள் பல்வேறு பயக்குறி. அலறியது யார்? காப்பாற்ற வந்தவர்களில் யாராவது தவறி விழுந்து விட்டார்களா? ஒவ்வொருவரின் தலையில் உள்ள வெளிச்சம் ஆங்காங்கே பிசிரடித்தது. உற்று கவனித்தால்தான் தலைக்கு மேல் கீழ்ப்பக்கவாட்டு பகுதி என்று தொங்கிக் கொண்டிருப்பவர்களை தோராயமாக உணர்ந்து கொள்ள முடியும். இது போன்ற நேரத்தில் ஒரே நேரத்தில் பலரும் கேள்வி கேட்கவோ உத்தரவு கொடுக்கவோ கூடாது. குழு தலைமைதான் இதனை மேற்கொள்ளும். பாக்கெட்டில் இருந்து தண்ணீரை வாயிற்குள் பீச்சி அடித்துக் கொண்ட ராஜன் கமறிய குரலில் பேசத் துவங்கினார். யார் பக்கத்தினது? தொடர்ந்து பல வினாடிகள் கனத்த மௌனம். பின்பு 50 அடிக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்த முகப்பு விளக்கில் இருந்து குரல் மேலே வந்தது. சார், நான் தான் சந்திரன் என்ற சிறிது இடைவெளி விட்டு பின்பு மீண்டும் தொடங்கினார். ஒழுங்கற்ற பாறைகள் நிறைந்த குகையின் ஆழத்தில் நீண்ட வார்த்தைகளில் பேசினால் யாருக்கும் புரியாது. இங்கு காற்று குறைவாக இருப்பதால் பேச்சு சத்தம் மற்றவர்களுக்கு சென்றடைவதில் சிக்கல் உண்டு. பல பக்கம் சென்று அலைபாயும் சப்தம் குழப்பத்தையே ஏற்படுத்தும். எனவே சிறிய வார்த்தைகளில் இடைவெளி விட்டு ஒருவரேதான் தொடர்ந்து பேச வேண்டும்.
இடைவெளி விட்டபடி மீண்டும் மீண்டும் சந்திரனிடமிருந்து தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. இங்க இரத்தக்கரை இருக்கு என்றவன் பேச்சை நிறுத்தினான். பின்பு சூழல் பாறையின் கூரியட்டி பகுதியிலே விழுந்திருக்கணும் என்று மீண்டும் இடைவெளி விட்டு தொடர்ந்து அதிக ஆழத்திற்கு உடல் போயிருக்கணும், உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று துண்டு துண்டாக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினான். பின்பு கடைசியாக கல்லை போட்டு செக் பண்ணிடலாம் என்றான். அனைவரும் திக்பிரமையுடன் அமைதியாக காத்திருந்தனர். பேச்சை முடித்த சந்திரன் தன் பெயிண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த சிறிய உருட்டுகளை எடுத்து ரத்தம் தோய்ந்த பகுதி வழியே உருட்டிவிட்டான். கனத்த இருளும் பூச்சிகளின் நெடியும் நிறைந்திருக்க உருட்டி விடப்பட்ட கல் சுழல் பாறையின் கீழ் அதள பாதாளத்தை நோக்கி உருளத் தொடங்கியது. தடதட தடதட என்று வினாடிகள் நகர அந்த தடதட சப்தம் குறைந்து கொண்டே சென்றது. மெல்லிய கோடு போன்ற ஒளியிலும் அதன் உருளல் தொடர்வது தெரிந்தது. சுழல் பாறையின் வெளிப்புறத்தில் காதை பொருத்தி இருந்த சந்திரனுக்குள் கிளி பரவியது. குகையில் விழுந்தவனின் உடலில் கல் படவே இல்லை. எப்படியும் 600 அடிக்கு கீழே சென்றிருக்கும் அனுமானித்த சந்திரன் மீண்டும் இடைவெளி விட்டுவிட்டு தகவலை குழு தலைமைக்கு சொன்னான். சந்திரன் தன் கையில் ஒட்டியிருந்த ரத்தத்தை பார்த்தான். இப்போதுதான் குகைக்குள் விழுந்தது போல ஃப்ரெஷ்ஷான ரத்தம் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ராஜன் தனது மணிக்கட்டில் கட்டியிருந்த கடிகாரத்தை உயிர்ப்பித்து நேரத்தை பார்த்தார். நீண்ட தூரம் இறங்கி ஆயிற்று. இனியும் இறங்குவது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவது போலத்தான். முதற்கட்ட தகவலை மேலே இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு பின்பு நாளைக்கு வந்து குகைக்குள் கிடக்கும் உடலை மீட்க முயற்சிக்கலாம். முடிவுக்கு வந்தவராய் தன் இடுப்பில் செருகியிருந்த இரும்பு துண்டை பாறைகளில் அங்குமிங்கும் தேய்த்து ஒலி எழுப்பினார். இதை கேட்ட அனைவரும் புரிந்து கொண்டனர். இனி மேலே கிளம்ப வேண்டியதுதான். கயிற்றை மேல் நோக்கி 2 முறை சுண்ட கயிறுகள் முறுக்கேறத் துவங்கியது. மேலே இழுப்பதற்கான தொடக்க நிலை இயக்கம் அது. சுற்றிலும் பார்வையை செலுத்திய கதிர் மனதிற்குள் 1000 தாளங்கள். முத்து எங்கே? காலை இடறிய அந்த தடுப்பு அறிகுறி ஒரு கணம் மனதிற்குள் வந்து அவனை அதிர வைத்தது. அதற்குள் மெல்ல மெல்ல ஒவ்வொருவரின் கயறுகள் இழுக்கப்பட சீரான வேகத்தில் உடல் மேல் நோக்கி சென்று கொண்டே இருந்தது. பாறையில் சிந்திய ரத்தம் ஏற்கனவே விழுந்தவனுடையதா அல்லது கதிரின் உடலில் இயக்கத்திற்கும் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்வுகள் ஊடுருவியது. கண்களை கட்டிக்கொண்டது. குரல் எழுப்ப முயன்று தோற்றுப்போனான். கண்கள் சொர்க்கத் தொடங்கியது. கதிர், டேய் கதிர். முகத்தில் தண்ணீர் தெளித்து கன்னம் தட்டப்பட கதிருக்கு லேசாய் நினைவு திரும்பியது. குகையை பார்த்தே பல மணி நேரம் பழகிப் போன கண்கள் வெளிச்சத்தை கண்டு துடித்தன. வார்த்தைகள் தடுமாறின. முத்து, முத்து எங்கே? சுற்றி நின்றிருந்தவர்கள் மத்தியில் கனத்த மௌனம். முதல்ல எந்திரி, சொல்றோம். கதிரை தூக்கி உட்கார வைத்து ஆசுவாசப்படுத்தியவர்களை தட்டிவிட்டான். குரலில் உஷ்ணம் ஏறியது. முத்து எங்க சார்? சொல்ல போறீங்களா இல்லையா? ராஜன் சற்று முன்வந்து மிடர் விழுங்கினார். குரல் தடுமாறியது. கதிர், முத்துவிற்கு ஒண்ணும் இல்ல. நீ எந்திரி, நார்மலா இருக்கே இல்ல. கதிர் வயிற்றுக்குள் கத்தியை பாய்ச்சுவது போல் இருந்தது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் திசை திருப்பும் பேச்சு மிரட்சியை ஏற்படுத்தியது. குரல் உடைய துவங்கியது. சார், சொல்லுங்க சார், முத்து எங்க? கண்கள் லேசாய் கலங்கத் தொடங்கியது. பாஸ்கரன் முகத்தில் வலுக்கட்டாயமாக சிரிப்பை வரவழைத்துக் கொண்டார். கதிரை தாங்கி பிடித்தபடி, ஏண்டா பதற? முத்து வந்துடுவான். சார்தான் கடைக்கு போக சொல்லி வெளியில அனுப்பிச்சிருக்கார். இல்ல, ஏன்ட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. சொன்னா நம்பு கதிர், வா இங்க வந்து உட்காரு என்று இருபுறம் தாங்கி பிடித்து சற்று தள்ளி அமர வைத்தார்கள். கதிருக்குள் பயம் கவ்வியது. தன்னை சுற்றிலும் உள்ள யூகலிப்டஸ் மரங்கள் சுழன்றன. கண்கள் இருட்டியது. முத்து, முத்து என்னடா ஆச்சு உனக்கு? மனம் பதறியது. சட்டென்று எழுந்தவன் இன்ஸ்பெக்டரை நோக்கி பாய்ந்தான். சார், நீங்களாவது சொல்லுங்க, முத்து எங்க சார்? என்ன ஆச்சு அவனுக்கு? வாக்கிடாக்கியை இடது கைக்கு மாற்றியவர் கதிரின் தோளில் கை போட்டு தள்ளி அழைத்து கொண்டு போனார். இங்க பாடுறா, கோபப்படாம நிதானமா கேளு. உணர்ச்சி வசப்படக்கூடாது. கதிரின் உடலுக்குள் 1000 ஈட்டி புகுந்தது போலிருந்தது. லேசாய் நடுங்கத் துவங்கியது. குரலை சிறுமிக் கொண்டவர், உனக்கு வச்சிருந்த புரோட்டாவை பசியிலே பாஸ்கரனும் ராஜனும் எடுத்து சாப்பிட்டாங்க. உனக்குத்தான் மேலே வந்ததும் பசிக்குமே, அதான் இன்னொரு பார்சலுக்கு சொல்லிவிட்டிருக்கு. சார், அதை விடுங்க சார். முத்து எங்க சார்? அதை சொல்லுங்க. முறைத்த இன்ஸ்பெக்டர், அதை பத்தி தாண்டா சொல்லிட்டே இருக்கேன். அங்க பாரு, வாங்கிட்டு வந்துட்டே இருக்கான் என்று அவர் கைகாட்டிய திசையில் முத்து புரோட்டா பார்சலுடன் வந்து கொண்டிருந்தான். கதிரின் உடலுக்குள் ஸ்லீர் என்று எதுவோ பாய முகம் குப்பென்று மலர்ந்தது. நம்ப முடியாமலே தடுமாற்றத்துடன் முத்துவையே பார்த்து கொண்டிருந்தான்.
அதுவரை அடக்கி வைத்திருந்த சிரிப்பு அனைவரிடமிருந்து குபீர் என்று வெளிப்பட்டது. பாஸ்கரன் சற்று தள்ளி வயிற்றை பிடித்தபடி சிரித்துக் கொண்டிருந்தான். பீரிட்ட சிரிப்பின் ஊடே ராஜன் பேசத் துவங்கினார். மவனே, உனக்குத்தான் கலாய்க்க தெரியுமா? நல்லா பயந்துட்டியா? பேச்சை முடிக்கும் முன்பே மீண்டும் சிரிப்பு பீரிடத் துவங்கியது. முத்துவை பார்த்த சந்தோஷத்தில் கீழே இருந்து மணலை எடுத்து ராஜனை நோக்கி வீசிய கதிர், போங்க சார், எதுலதான் விளையாடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா என்றபடி குதூகலமாய் முத்துவை நோக்கி ஓடத் துவங்கினான். அப்போது பாக்கெட்டில் இருந்த மொபைல் குளும் என்று பாறையில் தெரித்து மண்ணிற்குள் புதைந்தது. சார், என்ன சார் ஆச்சு? பதறியபடி தங்களை நோக்கி வந்த வசந்தை கண்டதும் மீட்பு குழுவிற்குள் ஒரு இறுக்கம் தோற்றிக் கொண்டது. ராஜன், இப்படி வாங்க, இன்ஸ்பெக்டர் அழைக்க முன்பக்கம் வந்து நின்றார். குகைக்குள்ள இறங்கின டீம்லே ராஜன் தான் கேப்டன். உள்ள பார்த்த நிலவரத்தை இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்க ராஜன் என்று இன்ஸ்பெக்டர் உத்தரவிட ராஜன் பேசத் துவங்கினார். டிக் மனோநிலையில் கவனிக்கத் தொடங்கினான் வசந்த். வசந்த், பதறாதீங்க, திட்டு பகுதியிலே விழுந்திருந்தா மீட்டிருக்கலாம், ஆனால் சுழல் பாறைக்குள்ளேதான் அறிகுறி தெரியுது என்று பேசிக் கொண்டிருக்கும் போது உறவினர்களுக்குள் விசும்பல் எழத் துவங்கியது. இன்ஸ்பெக்டர் சாந்தப்படுத்த துவங்கினார். பிளீஸ் அமைதியா இருங்க மிஸ்டர் வசந்த், நீங்க மட்டும் தனியாக வாங்க. தனியே வந்ததும் மீண்டும் ராஜன் பேசத் துவங்கினார். வசந்த், தப்பா நினைக்காதீங்க, சுழல் பாறை மோஸ்ட்லி டேஞ்சரஸ். இதுவரை எந்த உடலையும் அதிலிருந்து மீட்டதில்லை. ஆயிரக்கணக்கான அடி ஆழம், ஒரு வழி பாதை மாதிரி கீழே போலாம், ஆனால் யாராலும் மேலே ஏற முடியாது. அந்த அளவுக்கு பாறைகளோட அமைப்பு கிரிட்டிக்கலா இருக்கும். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பெருங்குரல் எடுத்து ஆழத் துவங்கினான் வசந்த். ஐயோ, இப்பதானடா உங்க அப்பாவை இழந்தே, நீயாவது இருப்பென்ற சந்தோஷத்திலே தானடா நாங்கெல்லாம் இருந்தோம். வசந்தின் தோளை தொட்ட இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் கூல் டவுன், கொஞ்சம் நிதானமாக இருங்க. நீங்களே கண்ட்ரோல் இழந்தா உங்க சொந்தக்காரங்களை எப்படி சாந்தப்படுத்துறது? ராஜன் மேற்கொண்டு பேசலாமா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் அருகில் வந்து ஈமக்காரியம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க, தேடுறது வேஸ்ட் சார் என்றார் மென்று முழுங்கியபடி. மீண்டும் பெருங்குரல் எடுத்து அழுத வசந்த், ஐயோ, உயிர்தான் போச்சு, உடல் கூட இல்லைன்னா எப்படி சார்? பிளீஸ் சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது முயற்சி செய்யுங்க என்று இன்ஸ்பெக்டரின் கையை பிடித்துக் கொண்டு மன்றாட அருகில் நின்றிருந்த கதிர் முத்துவிற்குள் என்னவோ செய்தது. மெல்ல முன்வந்த பாஸ்கரன் எச்சிலை விழுங்கியபடி, ஈமக்காரியத்திற்கு ஒரு எலும்பு கூட இல்லைங்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் எங்க அனுபவத்துல இனிமேல் தேடுறது ரிஸ்க், முடியாத காரியமும் கூட, கொஞ்சம் மனசு தேத்திக்கோங்க. பாஸ்கரன் பக்கம் வந்த வசந்த் விம்மி வெளிப்பட்ட அழுகையை அடக்கியபடி, பலீஸ் சார், இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. சூழல் பாறை எடுக்கு ஓரம் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கி இருக்கலாம்ல, எங்களுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன் பிளீஸ் என்று மீட்பு குழுவை பார்த்து கையெடுத்து கும்பிட ஒரு நிமிடம் அனைவருக்குள்ளும் பரிதாபம் இழையோடியது. என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் தான் மௌனத்தை கலைத்தார். வசந்த், இங்க வாங்க, இப்போ இருட்டிடுச்சு, இனி இறங்கவே முடியாது, காலையில வேணா ட்ரை பண்ணுவோம், போங்க. உங்க உறவுகள்கிட்ட முதல்ல விபரத்தை சொல்லி காட்டேஜிற்கு கூட்டிட்டு போங்க, காலையில போன்ல கான்டாக்ட் பண்றேன். அழுது அழுது கண்கள் சிவந்திருந்த வசந்த் அனைவரையும் பார்த்து பொதுவாக கையெடுத்து கும்பிட்டான். தளர்வாய் செல்லும் அவனையே கவலையுடன் பார்த்தனர். ஓகே கைஸ், நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பார்ப்போம். என்ன சார் சொல்றீங்க? மீட்பு குழுவினர் அதிர்ந்தனர். தீவிர யோசனையுடன் நெற்றியை தடவி கொண்ட இன்ஸ்பெக்டர், இப்போ கிளம்புங்க, நாளைக்கு என்ன பொசிஷன் பார்ப்போம், தேவைப்பட்டா ஒரே ஒரு தடவை இறங்கி பார்த்திடலாம். மறுபடியுமா? தீ அணைப்பு வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் பக்கம் திரும்பிய இன்ஸ்பெக்டர், பார்ட்டி பெரிய இடம், நைட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க, மேலே இருந்து பிரஷர் வரும், பார்ப்போம், இப்ப கிளம்புங்க, சூழ்நிலை பார்த்து முடிவெடுப்போம் என்றார். ஓகே சார் என்றபடி பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்தபடி மற்றவர்கள் வாகனங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்க முத்துவிற்குள் சின்னதாய் கவலை தோற்றிக் கொண்டது. நாளைக்கும் இறங்க வேண்டுமா? லேசான எரிச்சலுடன் குகையை திரும்பி பார்க்க கோபத்தில் கதிர் எறிந்த புரோட்டா பார்சல் குகையின் மேல் உள்ள மரக்கிளையில் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தது. பையில் சால்னா முழுவதும் படர்ந்து சொட்டு சொட்டாக குகைக்குள் கொட்டிக் கொண்டிருந்தது. காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் இடமும் வலதுமாக ஆடத் தொடங்கியது. சட்டென்று உற்று பார்த்தபோது வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு குகைக்குள்ளே இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்வது போல அதன் அசைவு இருந்தது. திடுமென முத்துவின் நெஞ்சத் துடிப்பு ஒரு நிமிடம் நிற்க
அப்படியே திக்பிரமை பிடித்து நின்றான். கொடைக்கானல் முழுவதும் பனியால் போர்த்தப்பட்டிருந்தது. உக்கிர பனி ஊசியாய் தரையில் வந்து மோத மொத்த ஜனமும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. பசுமை பள்ளத்தாக்கை கடந்து சரிவுதள பகுதியில் மரவீட்டின் மேல் தளத்தில் பனியாய் கொட்டி அதன் தோற்றத்தையே மாற்றியிருந்தது. ஆஸ்பெட்டாசோட்டை வழியே நுழைந்த பனி அந்த அறை முழுவதும் விரவிக் கொண்டிருந்தது. போர்வை விலகவே குளிரை உணர்ந்த கதிருக்கு லேசாய் முழிப்பு தட்டியது. புரண்டு படுத்த போது சுத்தமாய் தூக்கம் கலைந்தது. அருகில் மல்லாந்து கிடந்த மொபைலை எடுத்து சைடு பட்டனை தட்ட ஒளியுடன் உயிர் பெற்றது. 8:28. கண்ணை கசக்கியபடி எழுந்தான். அருகில் தூங்கிக் கொண்டிருந்த முத்துவை காணோம். பக்கத்தில் அடுப்பு கனன்று கொண்டிருந்தது. வெந்நீரில் இருந்து ஆவி புறப்பட்டு சற்று இடமளித்தது. எழுந்து உடலை முறித்துக் கொண்டு கீழே கிடந்த செருப்பிற்குள் காலை நுழைந்தான். சிறிய டப்பாவில் தண்ணீர் மோந்து கொண்டு வெளியே வர பனியின் தீவிரத்தை உடல் உணர்ந்தது. முகத்தை அலம்பி வாயை கொப்பளித்தவனுக்குள் பனி ஊடுருவத் தொடங்கியது. மறுபடியும் உள்ளே வந்தவன் சற்றே ஒரு பக்கமாய் சாய்ந்து கிடந்த மரக்கதவை தூக்கி நிறுத்தி சாத்தினான். ஜெர்கினை அணிந்து கொண்டான். மங்கிக்குல்லாவை தலைக்குள் செலுத்தினான். எங்கே போய் தொலைந்தான் முத்து? சற்று யோசனையுடன் மொபைல் பட்டனை தட்டத் துவங்கினான். குறைவான மின்சக்தி இருப்பதாக பேட்டரி எச்சரிக்கை செய்தது. அலட்சியப்படுத்தி விட்டு முத்துவிற்கு தொடர்பு கொண்டான். பீப் பீப் என்று ஒவ்வொரு டவராக இணைப்பு தாவியது. கடைசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கைவிரித்தது. சற்றே எரிச்சலுடன் அழுக்கு துணியின் மீது எறிந்தான். எங்கே போயிருப்பான்? சொல்லாமல் போக மாட்டானே என்ற யோசனையோடு தனது தாடியை வருடிய கதிர் மீண்டும் வெளியே வந்தான். யூகலிப்டஸ் வாசனை காற்றில் தவழ்ந்தது. டூரிஸ்டுகளின் கார் சர்ச்சர் என்று ரோடுகளில் விரைந்து கொண்டிருந்தது. ஒற்றை அடிப்பாதை வழியே நடந்தவன் நாயர் கடை முன்பு போடப்பட்ட சேரில் வந்து அமர்ந்தான். என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டு என்றார் நாயர் டீயை ஆற்றிக்கொண்டே. நேத்து சரக்கு போடல நாயர், அதான் முழிப்பு தட்டிடுச்சு. முத்துவை பாத்தீங்களா? ஆளையே காணோம். சொல்ல மறந்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடித்தான் டீ சாப்பிட்டு போனான். எங்க போனான்? கேசிப்பட்டியிலே பீட்ரூட் லோடு ஏத்த ஆள் தேவைப்படுதாம். நம்ம சந்திரசேகர் வந்து கூட்டிட்டு போனான். கிளாஸை சுழற்றி டீயை உறிஞ்சி குடித்து கொண்டே கதிர் யோசனையில் ஆழ்ந்தான். இன்னைக்கு பிரையண்ட் பூங்காவிலே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அங்க போயிட்டானா? என்ன கதிர் யோசனை? இல்ல நாயர், லோக்கல்ல வேலை இருந்துச்சு, அதுக்குள்ள அங்க போயிட்டான் என்றபடி பாக்கெட்டில் கையை விட தனக்கு எதிரே அடர்த்தியாக பரவி கிடந்த பனியை ஊடுருவியபடி 2 உருவங்கள் நடந்து வந்து கொண்டிருந்தன. நெருங்கி வந்தபோதுதான் முகம் தெரிந்தது. தீ அணைப்பு வீரர்கள். டே கதிர், உங்களைத்தான் பார்க்க வந்துட்டே இருந்தோம். எங்கடா முத்து? என்ன சார் இந்த நேரத்திலே தேடிட்டு வந்திருக்கீங்க? என்னப்பா மறந்து போச்சா? இன்னைக்கு இறங்குற வேலை இருக்கு, உனக்கு தெரியாதா? கதிருக்குள் ஒரு கலவரம் ஏற்பட்டது. என்ன சார் சொல்றீங்க? பதறினா. வேண்டாம் சார், விழுந்த இடம் மோசமான பகுதி. சாத்தானோட சமையலறையில இந்நேரம் டிஃபன் ஆகி இருப்பான். தேவையில்லாத வேலை சார் இது. புரியுதுப்பா, ஆனா பார்ட்டி கேட்க மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டருக்கு மேல இருந்து போன் மேல போன். சார் ப்ளீஸ், முத்து வேற இல்ல, லோக்கல்ல எனக்கு வேலை இருக்கு சார். கதிர் புரிஞ்சுக்கோப்பா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு இறங்கி பார்த்துட்டு வந்துடலாம். கேட்கிற பணம் கிடைக்கும். கதிர் லேசாய் மோவாயை தடவத் தொடங்கினான். உண்மைதான், இது போன்ற நேரங்களில் தான் கூடுதலாக சம்பாதிக்க முடியும். கதிர் யோசிக்காத கிளம்பு. இருவரும் அவசரப்படுத்தினர். இருங்க சார், வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன் என்ற போது இருவரும் சிரிக்கத் தொடங்கினர். வீடாம்டா என்றபடி மீண்டும் சிரிக்கத் தொடங்கினர். சார் சிரிக்காதீங்க, உங்கள மாதிரி கவர்மெண்ட் ஆளுங்களா நாங்க? ஒன்றதுக்கு ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். மங்கிக்கில்லாவை சரி செய்தபடி மீண்டும் ஒற்றையடி பாதையில் பயணித்தான். வீட்டை நெருங்கியதும் சற்றும் முற்றும் பார்த்துவிட்டு பூட்டை ஒரு இழுத்தான். சட்டென்று வாயை திறந்தது. உள்ளே சென்று மொபைலை தேடினான். எடுத்து பட்டன்களை தட்டியவன் சட்டென்று நிறுத்தினான். வேண்டாம், சொன்னால் பதறுவான். ஏற்கனவே புரோட்டா பார்சல் அசையுது, மரம் நம்மள பார்த்து முறைக்குதுன்னு நைட்டு பூரா புலம்பிட்டு இருந்தான். வந்து பேசிக்கலாம் என்று நினைத்தபடி போனை பாக்கெட்டிற்குள் செலுத்தினான். மொபைல் பேட்டரியின் மின்னாற்றல் மேலும் கரைய துவங்கியது. குகையை நெருங்கிய போது நேற்றைய பரபரப்பின் சுவடு சற்று குறைந்திருந்தது. சுற்றுலா பயணிகள் அருகில் வருவதை தடுக்க அபாய அறிவிப்பு பிளாஸ்டிக் டேப் ஆங்காங்கே மரங்களுக்கு இடையிடையே வளைந்து சென்று முற்று பெற்றிருந்தது. 2 ஏட்டுக்கள் மட்டுமே நின்று கொண்டிருக்க இறந்தவனின் உறவினரான வசந்த் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான்.
தடிமனாய் பூமியில் இருந்து வெளிப்பட்டு இருந்த மரவேரில் இருந்து சட்டென்று எழுந்தவன் இவர்களை பார்த்ததும் வலுக்கட்டாயமாக புன்னகைக்க முயன்றான். நீங்க 3 பேரு தானா என்றான். என்ன சொல்வது என்று கதிர் யோசனையில் இருக்கும்போது உடனிருந்தவர்கள் பதிலளித்தார்கள். லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான்சார் ஆள் அதிகம் தேவைப்படும். ஓரளவுக்கு லொகேட் பண்ணிட்டோம், நாங்க போதும். அருகில் நின்றிருந்திருந்த 2 ஏட்டுக்களும் இவர்கள் பக்கம் திரும்பினர். டெல்லியில் இருந்து போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் கொடைக்கானல் வந்திருக்காங்க. பாதுகாப்புக்கு ஐயா அங்க போயிருக்காரு, வந்துருவாரு. நீங்க இறங்குங்க. சரசரவென்று உடை மாற்றினர். கயறுகளை இடுப்பில் தோளை சுற்றி பொருத்தி கொண்டனர். ஹெட்லைட் கிளவுஸ் என்று துரிதகதியில் மாட்டிக்கொண்டு தயாராயினர். கதிர், நீ குத்தீட்டி பாறை பக்கம் இறங்கு, நாங்க 2 பேரும் இந்த பக்கமாக இறங்குறோம் சொல்லிவிட்டு அருகருகே மெல்லமாய் இருவரும் இறங்கத் தொடங்கினர். வானத்தை பார்த்து லேசாய் கண்களை மூடி வணங்கிவிட்டு குகைக்குள் இறங்க தயாரானான். சட்டென்று மரக்கிளையில் கண்கள் பதிந்தது. நேற்று தொங்கிக் கொண்டிருந்த புரோட்டா பார்சல் மாயமாகி இருந்தது. சின்னதாய் திடுக்கிட்டான். குகைக்குள்ளே தவறி விழுந்திருக்கும் என்ற மனதை சமாதானப்படுத்தியபடி முகட்டு பகுதியை அடைந்தான். மெதுவாக குகைக்குள் காலை வைத்தான். சட்டென்று ஒரு வௌவால் இவனின் முகத்துக்கு மிக அருகே வந்து அதே வேகத்தில் விலகிச் சென்றது. சட்டென்று மிரண்ட கதிர் அடுத்தடுத்த நொடிகளில் இயல்புக்கு வந்தான். இந்த குகை ஒரு தனி உலகம். பூமியும் இல்லாது வானமும் இல்லாது 2 கட்டானான இருண்ட பிரதேசம். பூமி தாயின் இன்னொரு பரிணமிப்பு. சூழ்ச்சியும் குரோதமும் நெருங்காத சாத்வீகமான இருட்டு தேசம். அமைதியை குலைப்பவர்களை விழுங்கும் அபாயப் பள்ளம். குகையை பற்றி தெரிந்து கொள்வதால் என்ன பலன் என்று நினைத்தார்களோ என்னவா? இன்று வரை இதனுள் கிடக்கும் மர்மங்களும் அமைப்புகளும் வெளியுலகிற்கு கொண்டு வரும் முயற்சியை எவரும் மேற்கொண்டதில்லை. 30 அடிக்கு கீழே இறங்கும் போதே கதிருக்கு மூச்சு வாங்கியது. பொதுவாக இப்பகுதியில் யாரும் இறங்குவது கிடையாது. திட்டு பகுதிகள் இருக்காது. ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியாது. ஓய்வெடுக்க முடியாது. நீண்ட நேரம் தொங்க வேண்டும். ஒரே ஆறுதல் குகையின் சுவர் பகுதியில் இருக்கும் சிறிய ஓட்டைதான். இதில் தோற்றி உடலை குறுக்கிக் கொண்டால் ஊர்ந்து புரண்டு உடலை இழுத்து கொண்டு பல்லி போல ஓட்டை பகுதிக்கு செல்லலாம். காற்றை சுவாசித்துவிட்டு மீண்டும் இறங்கலாம். குகைக்குள் இருக்கும் இந்த மேல் நோக்கிய குழி அமைப்பு பலருக்கும் தெரியாது. கூரான பாறை முகடுகள் கையை வெகுவாய் காயப்படுத்த கதிருக்கு உடல் வியர்த்தது. மூச்சடைப்பது போலிருந்தது. குகையின் மேலே செல்வதை விட துளைப்பகுதியை எட்டி பிடிப்பதே நல்லது. மழை நேரங்களில் இது வழியேதான் வெளியில் உள்ள மழைநீர் குகைக்குள் வந்து விழும். தலையில் இருந்த லைட்டை பாறை பகுதியில் படரவிட அடர்த்தியான புதர்கள், டூரிஸ்டுகள் வீசிச் சென்ற குப்பைகள் ஓட்டையை அடைத்து கிடந்தது. லேசாய் அதிர்ந்தான். இப்போதைக்கு காற்று அவசியம். இப்படியே இருந்தால் உடல் திறன் குறையும், மயக்கம் வரலாம். கயிறு சுண்டி மேலே செல்வதை விட இந்த சிறிய துளை வழியே சென்று காற்றை சுவாசிப்பதுதான் இப்போதைக்கு பெட்டர். குகையின் பக்கவாட்டு பாறைகளில் கையை மாற்றி மாற்றி வைத்து துளைப்பகுதியை நெருங்கினான். குகையின் குறுகி போன இடத்தில் 2 கால்களையும் விரித்து உடலை தாங்கி நின்று லேசாய் ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். பிறகு மழைநீர் வழிந்தோடும் குழிப்பகுதியை ஆராய்ந்தான். ஒரு இடத்தில் குண்டூசி முனையளவு காற்று பீரிட்டு வந்து கொண்டிருந்தது. கதிரின் முகத்தில் லேசான நிம்மதி. அப்பகுதியில் அடைத்து கிடந்த குப்பையை ஒவ்வொன்றாய் இழுத்து இழுத்து குகைக்குள் வீசினான். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நுழையும் அளவிற்கு பாதை கிடைத்தது. சிலீர் என்ற உள்ளே வந்த காற்று உடலை தழுவியது. வியர்வைக்கும் அயர்ச்சிக்கும் இதமாக இருந்தது. கயரை சற்று சுண்ட விடப்படும் கயறு நிறுத்தப்பட்டது. ஒரு கழித்து ஓட்டைக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினான். சூழல் பாறைக்குள் இருந்து பாடியை எடுக்க முயற்சிப்பது என்பது அத்தனை சுலபமல்ல. முயற்சிப்பதே இங்கு குதிரை கொம்பு. இதில் மீட்பது என்பதெல்லாம் இயலாத காரியம். பணக்காரர்கள் மட்டும் விடாமல் அழுத்தம் கொடுத்து ஏன்தான் இப்படி பாடாய்ப்படுத்துகிறார்களோ? படபடப்பு தொடரவே மெல்லமாய் முன்னேறினான். ஹெட்லைட் வெளிச்சத்தில் இனம் புரியாத கழிவுகள், குப்பைகள் அனைத்தையும் அள்ளி கீழே வீசி பாதை ஏற்படுத்தி கொண்டே சென்றான். முன்னைவிட காற்று சீறிக்கொண்டு குகையை நோக்கி வந்தது. ஒரு சிகரெட் குடித்தால் நன்றாக இருக்கும். வாகாய் ஒரு இடத்தில் ஒரு கழித்தபடி பாக்கெட்டை துழாவ முயன்றான். பாறை இடுக்குகள் தடுக்கியது. இன்னும் கொஞ்சம் மேடேறினால்தான் பாக்கெட்டில் கைவிட முடியும். உடலை இழுத்துக்கொண்டு இஞ்சாக முன்னேறிக் கொண்டே போனான். வழியில் கிடந்த புதற்கழிவை பிடித்து இழுக்க அது கொத்தாய் உருண்டு போய் குகைக்குள் விழுந்தது. அண்ணாந்து பார்த்தபோது சிறிய ஓட்டை வழியே வெகு தூரத்தில் மரக்கிளைகள் ஆடுவதும் வானத்தின் சிறு பகுதியும் கண்ணிலப்பட்டது. ஆழமாய் மூச்சை இழுத்தான். இப்போது பாக்கெட்டில் கையை விட முடிந்தது. சிகரெட்டை எடுத்தவன் தீப்பெட்டியை பற்ற வைத்து ஆழமாக இழுத்தான். வாயில் இருந்து வெளியேறிய புகை மூலம் குகைக்குள் காற்று செல்லும் வேகத்தை பார்க்க முடிந்தது. சோர்வாய் பாறையில் சாய்ந்து கண்மூடினான். சட்டென்று கண்ணை திறந்தான்.
ஏதோ பேச்சு குரல் மேலே இருந்து தெளிவற்ற நிலையில், ஆனால் விடாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த இடத்திற்கு யாரும் வர முடியாது. யோசனையோடு மெல்ல உடம்பை நகர்த்தி நகர்த்தி முன்னேறினான். சரியாய் 10 நிமிடம் மேல் பகுதியை எட்டினான். மிகவும் சிரமப்பட்டு வெளியே எட்டி பார்க்க, அங்கே வசந்தும் உடன் ஒருவனும் பலமாக சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். கதிர் திக்கென்று அதிர்ந்தான். துக்கத்தில் புரண்டு தவித்தவனாய் இப்படி மாய்ந்து மாய்ந்து சிரிக்கிறான். எண்ணம் உள்ளுக்குள் புரட்டி எடுக்க மறைந்திருந்து கவனிக்கத் தொடங்கினான். இல்ல ராம், எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. தெரிஞ்சுதானே சரியான இடத்துல பிடிச்சு தள்ளி விட்டுருக்கோம். கதிருக்கு சட்டென்று யாரோ நெஞ்ச பிடித்து பிசைவது போலிருந்தது. முகம் முழுவதும் வியர்வை துளி. அவனுக்கு அருகில் இருந்தவன், தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு இன்னைக்கும் தேடச் சொல்லி பிரஷர் கொடுக்கணும் என்றான். ஒரு நாள்ல திரும்பி போயிட்டா போலீஸுக்கு சந்தேகம் வரும். சொந்தக்காரங்களும் யோசிப்பாங்க. அதான் அழுது உருண்டு இத்தனை ஆர்ப்பாட்டமும் என்றான் வசந்த் பெரிய சிரிப்புடன். அடேப்பா, ஒரு சின்ன தடயம் கூட வைக்காம காய நகர்த்திடுறதில்ல. நீதான் பலே கில்லாடியாச்சு. இருக்காதா பின்னே, கோடிக்கணக்கான சொத்து ராம், சும்மா கிடைக்காது. 2 தலைமுறைக்கு மாய்ஞ்சு மாய்ஞ்சு உழைச்சாலும் இவ்வளவு சொத்து பார்க்க முடியாது. லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது பாரு. கேட்டுக்கொண்டிருந்த கதிரின் இதயத்துக்குள் யாரோ ட்ரம்ஸ் வாசித்தார்கள். படபடவென்று அடித்தது. நெஞ்சை பிடித்துக் கொண்டான். பொதுவாக கொலை, வில்லன்களின் கொடூரங்களை எல்லாம் எப்போதாவது சினிமாவில் தான் பார்த்ததுண்டு. வியர்த்த முகத்தை துடைத்துக் கொண்டான். கைவிரலின் இடுக்குகளில் உஷ்ணம் தெரியவே சட்டென்று பார்த்தான். சிகரெட் தனது கடைசி நொடிக்கு வந்திருந்தது. வாயில் பொருத்தி ஆழமாக உறிஞ்சு கொண்டான். எப்படியாவது இவர்களிடமிருந்து ஒதுங்கிவிட வேண்டும். சிகரெட் துண்டை சுண்டிவிட்டான். மெல்லமாய் புகையை வெளியேற்றியபடி மீண்டும் குகையின் ஆழத்தை நோக்கி நகரத் தொடங்கினான். அதே நேரத்தில் குகைக்கு வெளியில், ராம் சட்டென்று திரும்பி பார்க்காத, கேஷுவலா பேசிட்டே சுத்திப்பாரு. யாரோ நம்மள கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் வசந்த். லேசாய் அதிர்ந்த ராம் பின்பு சுதாரித்துக் கொண்டு பேசுவது போல பாவ்லா செய்து சுற்றிலும் நோட்டமிட்டான். யாரும் இல்லையே வசந்த். இப்போது வசந்த் மெல்லமாய் பார்வையை சுற்றிலும் சுழல விட்டான். கூரிய குற்ற பார்வைக்கு நோக்குதிறன் அதிகம். மரம், கிளை, பாறை என்று சுழன்று சுழன்று திரும்பியது. ரொம்ப கற்பனை பண்ணாத வசந்த். டூரிஸ்டுக்கான தடுப்பை தாண்டி இங்கே ஒதுங்கி நிற்கிறோம். உன்னையும் என்னையும் தவிர இங்கே யாரும் இல்லை. இல்லே ராம், யாரோ இருக்காங்க. மூக்கை பலமாக உறிஞ்சியவனின் நாசிக்குள் சிகரெட் புகை. 2 பேருக்குமே சிகரெட் பழக்கம் இல்லை. பின்னே இது எப்படி? இப்போது ராமிற்குள்ளும் கலவரம் ஏற்படத் தொடங்கியது. என்ன சொல்றே வசந்த்? நாம பேசினதை யாராவது கேட்டிருப்பாங்களா? ஐயோ கடவுளே, திக் ஃபாரஸ்ட்னு கொஞ்சம் சுதந்திரமா பேசினது தப்பா போச்சே. ராம் படபடத்தான். கொஞ்சம் அமைதியாயிரு என்ற வசந்த் அத்தனை கண்காணிப்பு திறனையும் பிரயோகித்தான். கண்கள் ஒருபுறம் சுழல். மூக்கு சிகரெட் புகை வந்த திசையை ஆராய்ந்தது. 5 நிமிடம் ஆராய்ச்சியில் அது கண்ணில் பட்டது. குகைக்குள் இருந்து கதிர் விட்டெறிந்த சிகரெட் துண்டு. சிகரெட்டின் பஞ்சு பகுதியை பிரித்து கன்னத்தில் வைத்து அழுத்தி பார்த்தான். லேசான கதகதப்பு இருந்தது. சில நொடிகளுக்கு முன்புதான் வீசி இருக்க வேண்டும். மிகவும் பக்கத்தில் இருந்து பேசியதை கேட்டிருக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிந்தனை பந்தய குதிரையாய் ஓட மீண்டும் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான். மரத்தின் பின்பு, மரத்தின் மேல், பாறைகளுக்குள் அப்பால், அப்பால். என்ன அது? குப்பையாக கிடந்தாலும் ஆள் நுழையும் அளவிற்கு அதென்ன பள்ளம்? சப்தம் வராமல் மெல்லமாய் அருகில் வந்து எட்டி பார்த்தான். உள்ளே நீளமான குழி போன்று குகையாக இருக்கலாம். குகையேதான் இது. நிமிர்ந்த வசந்திற்குள் ஒரு சின்ன அதிர்வு. குகைக்குள் இறங்கிய யாரோதான் காற்றுக்காக மேலே வந்திருக்க வேண்டும். அதிக தூரம் சென்றிருக்க முடியாது. சட்டென்று சாஷ்டாங்கமாக படுத்தவன் ஒரு பக்க காதை ஓட்டை பகுதியில் பொருத்தினான். சருகுகள், புதர்கள் வழியே மெல்லியதாய் ஒரு உடல் ஊர்ந்து ஊர்ந்து செல்லும் மெல்லிய சப்தம் கேட்டது. தகதகவென வசந்திற்குள் எரிச்சல் மண்டியது. தப்பு செய்தால் மாட்டிக்க கூடாது. சிக்கிக் கொள்வதற்கான ஒரு சதவீத வாய்ப்பையும் களையெடுத்து விட வேண்டும். விட்டால் உருவெடுத்து உயர்ந்து நின்று கழுத்தை நெரிக்கத் தொடங்கிவிடும். இதுவரை நடத்திய குற்றங்கள் கற்றுத்தந்த பாடம் இது. என்ன வசந்த் அப்படியே படுத்திட்டு யோசிச்சுட்டு இருக்கே என்று தலையை உயர்த்தி உதட்டில் விரல் வைத்து ராமை அமைதிப்படுத்தினான். சப்தமில்லாமல் மெல்ல எழுந்த வசந்த் ராமின் கையை பிடித்து சற்று தூரமாய் அழைத்துச் சென்றான். பின்பு மெல்லிய குரலில், ராம், உள்ளே இறங்கிய 3 பேர்ல ஒருத்தன் தான் நான் பேசுனதை கேட்டிருக்கணும். தலையில கை வைத்து அமர்ந்து விட்டான் ராம். அடக்கடவுளே, கடைசியில இவனுங்க தான் நமக்கு வில்லன்களாக வரப்போறாங்களா? இல்லே ராம், நாம தான் அவங்களுக்கு வில்லன்கள். நல்லதை விட தப்பு செய்யறதுக்குத்தான் நிறைய திறன் வேணும்.
பதட்டப்படாம காய நகர்த்தணும். அதுதான் நாம கொடுக்கிற விலை. பரபரவென்று நெற்றியை தட்டி வசந்த், வா, காவலுக்கு இருக்கிற போலீஸை பிடிப்போம். விஷயம் அவங்க வர போகாம முதல்ல தடுக்கணும். சோகமாய் முகத்தை வைத்தபடி போலீசார் அருகில் வசந்த் சென்றான். என்ன வசந்த், எங்க போயிட்டீங்க? கவலைப்படாதீங்க, இறங்குன ஆளுங்க கில்லாட்டிங்க எப்படியும் பாடிய தூக்கிட்டு வந்துடுவாங்க. வசந்த் மூளை பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போது அதுவல்ல பிரச்சனை. ஒட்டு கேட்டவன் மேலே வந்து விஷயத்தை கக்கிவிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே சமாதி கட்ட வேண்டும். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த வசந்த், குகைக்குள்ள செத்து போன விக்னேஷ் ரொம்ப நல்ல பையன் சார். ஒரு மனுஷன கஷ்டம் இப்படி விரட்டக்கூடாது சார். விடுங்க சார், மனசை சாந்தப்படுத்திக்கோங்க, எல்லாம் நல்லதுக்குத்தான். ஆமா, எங்க சார் இன்னொரு போலீஸ் உங்க கூட இருந்தார்? கோக்கியாய் வந்து விழுந்தது வசந்தின் கேள்வி. பக்கத்திலே டீ சாப்பிட போயிருக்கிறார். வசந்திற்குள் சின்ன புன்னகை பூத்தது. ஒரு தடை விலகியது. அதற்குள் ராம்காருக்குள் இருந்த கையடக்க பெட்டிகளை எடுத்து வர, இதை பார்த்த ஏட்டுவின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. அவருக்கு கொடு ராம் என்ற வசந்த் போலீஸை பார்த்து, எல்லாம் பாரின் சரக்கு சார், வச்சுக்கங்க, எப்படியாவது பாடியை எடுத்துட்டு வர சொல்லுங்க. அந்த ஏட்டு கையில திணிக்க அவர் பதறினார். என்ன சார் வேலை நேரத்துல? கார்ல வைங்க வசந்த், அப்புறம் வாங்கிக்கிறோம். என்ன வேணுமோ கேளுங்க சார், உள்ள இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. வேண்டாம் வசந்த், வேலை முடிஞ்சாதான் சரக்க நாக்களை பட விடுவாங்க. வரட்டும் பாத்துக்கலாம். சிகரெட் எதுவும் வேணுமா சார்? வேண்டாம்பா, வயசாயிடுச்சு. ஏற்கனவே பனிப்பிரதேசம், மேட்டு பகுதி வேற, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. சிகரெட் குடிச்சா அவ்வளவுதான். அப்போ உள்ள போனவங்களுக்கு வேணா வாங்கிட்டு வர சொல்லட்டா சார்? அடுத்த அஸ்திரத்தை வீசினான் வசந்த். அந்த 2 ராஸ்களும் குடிக்க மாட்டாங்க. இந்த கதிர்பையதான் பக்பக்குன்னு எப்பவும் உறிஞ்சிட்டே இருப்பான். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரது பாக்கெட்டில் இருந்து மொபைல் ஒலிக்க சற்று நகர்ந்து போய் பேசத் துவங்கினார். பழி உணர்வுடன் வசந்த் பற்களை கடிக்கத் தொடங்கினான். கதிர், நீதான் நாங்க பேசியதை ஒட்டு கேட்டதா? உள்ளுக்குள்ளே உனக்கு சமாதி தாண்டி என்றான் ஒருவித வெறியுடன். கதிர் இன்னமும் படபடப்பு மாறாமல் பாறை இடுக்குகளில் கால்களால் தாங்கி நின்று கொண்டிருந்தான். சுற்றிலும் கும்மிருட்டு. தலையில் உள்ள லைட்டை சுற்றி பறந்த சிறு பூச்சிகள் கண்ணை தட்டிவிட்டபடி மொய்த்து கொண்டிருந்தது. பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டதைப் போல உணர்ந்தான். வெளியில் சொல்லிவிடலாமா? வசந்தை பார்த்தால் ஆள்பலம், பணபலமும் உள்ளவன் போலத் தெரிகிறான். இவனிடம் மோதி ஜெயிக்க முடியுமா? சட்டென்று முத்துவின் ஞாபகம் வந்தது. பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து உயிர்ப்பித்தான். இடது மூலை டபர் ஸ்பேஸில் ஒரு கோடு மட்டும் போய் வந்து கொண்டிருந்தது. மொபைலை முன்புறம் அங்கும் இங்கும் நீட்டியபடி டபர் கிடைக்கும் இடத்தை ஆராய்ந்தான். மெல்ல பக்கவாட்டு பக்கம் என்று மெல்லமாய் நகர்ந்தான். 2 கோடு படிச்சிட்டது. சட்டென்று முகம் மலர்ந்தவன் சட்டென்று பட்டனை தட்டத் துவங்கினான். இடைவெளி, பிப் இடைவெளி என்ற இணைப்பு தடுமாறி தாவிக்கொண்டே இருந்தது. ஒரு மைக்ரோ செகண்ட் இடைவெளியில் இணைப்பு கிடைத்தது. வசந்திற்கு உடம்பு முழுவதும் தகதகவென்று எரிவது போலிருந்தது. விடக்கூடாது. விஷயம் வெளியில் தெரிந்தால் உறவுகள் மட்டுமல்லாது, வெளிநாடுகளில் உள்ள சக தொழிலதிபர்கள் மத்தியிலும் பெயர் நாறிவிடும். பிசினஸ் அதள பாதாளத்திற்கு சென்றுவிடும். வாழ்க்கை ஒரு முறைதான். அதை நமக்கேற்றாற் போல அமைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலையை தீர்மானிக்க விடக்கூடாது. கையை பின்புறம் கட்டிக்கொண்டு தீவிரமாய் இங்கும் அங்கும் வேகமாக நடந்தான். மொபைல் ஒலித்தது. பாக்கெட்டில் இருந்த தனது போனை வசந்த் எடுத்து பார்க்க அது அமைதியாக இருந்தது. பிறகு எங்கிருந்துதான் போன் சத்தம் வருகிறது? வசந்த் தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்ட, குப்பையில் குப்புற கவிழ்ந்தபடி ஒரு மொபைல் கிடக்க, அதிலிருந்து லேசான ஒலி மேலெழுந்து வந்தது. ஆச்சரியத்துடன் அதனை பார்த்தான். பின்பு மெதுவாக கால்களை மடித்து அமர்ந்தவன் சேறுபடாதவாறு மொபைலின் பின்புறத்தை பிடித்து தூக்கினான். டிஸ்பிளே முழுவதும் சேராக இருந்தது. இலேசாய் ஊதிவிட்டு பார்க்க கதிர் என்று ஒளிகாட்டியது. வசந்திற்குள் குப்பென்று வியர்க்கத் துவங்கியது. ராஸ்கல் போனை எடுடா. குகைக்குள் இருந்த கதிர் மனதினுள் திட்டியபடி மீண்டும் மீண்டும் முயற்சித்துக் கொண்டே இருந்தான். சில நொடிகள் மூளை நரம்புகள் பரபரக்க வசந்த் சட்டென்று போனை ஆன் பண்ணினான். டேய் முத்து, படபடப்பான கதிர் குரல் வெளியானது. வசந்திற்குள் ஜூவாலை கிளம்பியது. எஸ், குகைக்குள் உள்ள கதிர்தான் பேசுகிறான். பதிலுக்கு எதுவும் பேசக்கூடாது. குரல் காட்டி கொடுத்துவிடும். எதிரியை பேசவிட வேண்டும். சன்னமான குரலில் என்றான். கதிரின் குரல் படபடவென்று வந்து விழத் துவங்கியது. டே முத்து, அந்த வசந்த் ஒரு கொலகாரண்டா. அவனே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நடிக்கிறான்.
தற்செயலாய் அவன் பேசுறத கேட்டுட்டேன். இது தெரியாம இன்னைக்கும் இறங்குறதுக்கு வந்துட்டேன்டா. ப்ளீஸ் உடனே வாடா. இப்போ நான் உள்ளதான் இருக்கேன். கேட்டுக்கொண்டிருந்த வசந்திற்குள் வெறி மூண்டது. வெளியில் கூட வரவில்லை. அதற்குள்ளே எனக்கு எதிராக வேலை செய்ய துவங்கிவிட்டாயா? கண்களில் குரூரம் கொப்பளிக்க இணைப்பை துண்டித்தான். ஹலோ முத்து, டேய், பேசுறது கேக்குதா? ஹலோ. மொபைலை எடுத்து பார்க்க கட்டாயிடுச்சா? தன்னைத்தானே நொந்து கொண்டவன். இப்போ பேசி ஏதாவது கேட்டு இருக்குமா? கொலைகார பாவீங்களா? சொத்துக்காக ஏண்டா இப்படி நடந்துக்கிறீங்க? அரற்றியவன் பின்பு லேசாய் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். முத்துவிற்கு சொல்லி ஆயிற்று. மேலே ஏறிவிட்டால் போதும். ஃபயர் ஆளுங்க, போலீஸ் எல்லோரும் இருக்காங்க, சொல்லிவிடலாம். அவர்கள் முன்பு தன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்போதைக்கு எப்படியாவது மேலே சென்று விட வேண்டும். கதிர் ஒரு புறம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்க, வசந்தின் குறுக்கு புத்தி வேறு விதமாக திட்டமிடத் தொடங்கியது. அவன் மேலே வரவே கூடாது. அப்படியே பரலோகத்துக்கு அனுப்பிவிடணும். மேலே வந்தான்னா ஒருத்தனுக்கு தெரிஞ்சது 10 பேருக்கு தெரிஞ்சிடும். அப்படியே பரவிடும். மாட்டிக்குவோம். அருகில் இருந்த ராம் பரபரப்பானான். எப்படிப்பா, என்ன செய்ய போறோம்? ராம் கேட்பதை காதில் போட்டுக் கொள்ளாமல் சுற்றுப்புறத்தை ஒருமுறை ஆராய்ந்தான். கண்கள் அப்பகுதியை சுற்றி வந்தது. கீழ் இறங்கிய 3 பேர்களின் கயிற்றை பிடித்தபடி 3 பேர் தயாராக நின்றிருந்தனர். மரங்களில் இறுக கட்டப்பட்டிருந்த கயிற்றை கூடுதல் பாதுகாப்பிற்காகவும் வரும் தகவலின் அடிப்படையில் இறக்கி ஏற்றிக் கொண்டுள்ளனர். 2 போலீசாரில் ஒருவர் டீ சாப்பிடச் சென்று விட்டார். இதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுவது? உள்ளே சமாதி கட்டுவது எப்படி? மிகவும் இக்கட்டான சூழ்நிலைதான். ஆனால் ஒரு சின்ன வழி இருக்கத்தான் செய்யும். ஊதி பெரிதாக்க வேண்டும். தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும். வசந்தின் மூளைச்செல்கள் பரபரவென்று யோசிக்கத் தொடங்கின. கதிர் மட்டும் சற்று தள்ளி தனியே இறங்கியிருக்கிறான். தீயணைப்பு ஊழியர்கள் ஒருங்கிணைந்து வேறு பகுதியில் இறங்கியிருக்கிறார்கள். எனவே கதிரின் கயரை பிடித்திருப்பவனை மட்டும் திசை திருப்பினால் போதும். இருக்கும் ஒரு போலீஸையும் இப்பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும். பதட்டத்தில் நெற்றியை பலமுறை லேசாய் தட்டி கொண்டவன் பின்பு ஒரு முடிவிற்கு வந்தான். ராம் என்றழைக்க சற்று தூரத்தில் பரிதவிப்போடு நின்றிருந்தவன் பதட்டமாய் ஓடி வந்தான். ராம், இந்த போலீஸை கூப்பிட்டு காருக்கு போ. அங்கிருக்கிற பிளாஸ்க்லே டீ ஊத்தி கொடு. அங்கேயே நிக்க வச்சுட்டு கார் டேஷ்போர்டிலே இருக்கிற இன்ஜின் ஆயிலை எடுத்துட்டு நீ மட்டும் வா. ஆயில் கொண்டு வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. வேகமாக உத்தரவுகளை பிறப்பித்தான். வசந்த், என்னப்பா சொல்ற? ஒன்னும் புரியல. ராம், ரொம்ப இக்கட்டான நிலையிலே இப்போ இருக்கோம். சுற்றிலும் கண்காணிப்பு. நம்ம எதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்துட்டே இருக்கான். அவன் மேலே வந்தான்னா நாம உள்ளே போக வேண்டியதுதான். யோசிக்க நேரமில்லை. சொன்னதை செய். குரல் அதீத உத்தரவாய் வந்தது. ராமுவிற்கு வசந்தின் திட்டம் எதுவும் புரியவில்லை. பயம் மட்டுமே அவன் இதயம் முழுவதும் நிரம்பி கிடந்தது. கொலை விஷயம் மட்டும் வெளியில் தெரிந்தால் அதை நினைத்த போது ராமுவின் மனம் படபடத்தது. பதட்டத்தை மறைத்துக் கொண்ட ராம் போலீசாரை நெருங்கி, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்க, வாங்க சார், கார்லே பிளாஸ்க் இருக்கு, சூடா சாப்பிட்டு வந்துடலாம் என்று அழைத்தான். ஒரு நிமிடம் கயறு இழுப்பவர்களை திரும்பி பார்த்த ஏட்டு கட்டை விரலை வாயை நோக்கி காண்பித்து வந்திடுறேன் என்பது போல சிக்னலிலே தெரிவிக்க, தூரத்தில் இருந்து தலையசைப்பு தெரிந்ததும் தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டே ராமுடன் நடக்கத் தொடங்கினார். தூரத்தில் இருந்து ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த வசந்த் சின்னதாய் புன்னகைத்தான். இப்போது கயறுகளை பிடித்துக் கொண்டு 3 ஆட்கள் தான் நிற்கின்றனர். மற்ற இருவரும் முதுகை காட்டித்தான் நின்று கொண்டிருக்கின்றனர். கதிரின் கயரை பிடித்திருப்பவன் தான் இப்போது பிரச்சனை. அவனை 90 டிகிரிகளுக்கு திசை மாற்றி சிறிது நேரம் பார்வையை மாற்ற வேண்டும். அந்த நேரம் மட்டும் போதும். அதற்குள் ராம் வர வேண்டும். கதிருக்கு உள்ளேயே சமாதி வைப்பதற்காக பரபரவென்று வசந்தின் மனதிற்குள் திட்டம் உருவாக துவங்கியது. ராம் பெயிண்ட் பாக்கெட்டில் இன்ஜின் ஆயிலை மறைத்து வைத்துக் கொண்டு கேசுவலாக நடந்து வந்தான். வசந்த் சற்று தூரத்தில் இருந்தபடி மெல்லமாய் சிடுசிடுக்க துவங்கினான். ராம், கொஞ்சம் வேகமாக வா, நேரமில்லை. வசந்தின் முகத்தை பார்த்த ராம் நடையில் வேகம் கூட்டினான். அருகில் வந்ததும் ராம் பரபரத்தான். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் முக்கியம். குபை, கதிர் கயரை பிடிச்சிருக்கவன்ட்ட போய் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற மாதிரி கவனத்தை திருப்பி பேச்சு கொடு. நகர்ந்த ராமின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தி அவன் பாக்கெட்டில் இருந்த ஆயிலை எடுத்துக்கொண்டு தோளை பிடித்து மெல்ல தள்ளினான். ரொம்ப முக்கியமான கட்டத்திலே இருக்கும் ராம், சொதப்பிடாதே. வார்த்தைகள் அழுத்தமாக வந்தன. ராமுவிற்கு எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் விஷயத்தின் தீவிரம் புரிந்தது. வேகமாக நகர்ந்து சென்றான். வசந்த் மரத்திற்கு பின்புறம் சென்றவன் ஆயில் கேனின் மூடியின் சீலை உடைத்து தயாராக வைத்தான்.
அதற்குள் ராம் கேரு பிடித்திருப்பவனின் அருகில் சென்றிருந்தான். வசந்த் சிக்னல் தர். ராம் ரொம்ப இயல்பாக அவனிடம் பேசத் துவங்கினான். வேறு கோணத்தில் அவனை திரும்பி பார்க்கும் வகையில் நின்று கொண்டு ஏதோ பேசத் துவங்கினான். வசந்தின் கண்கள் சரசரவென்று அப்பகுதியில் உள்ள அனைவரையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு மரத்தில் கட்டியிருந்த நைலான் கயிறு அருகே குனிந்தான். முடிச்சுபடு ஸ்ட்ராங்காக இருந்தது. சிறிய கூரான கத்தியை முடிச்சுக்குள் நுழைத்து இறுக்கத்தை குறைத்தான். ஒரு சுற்றை வெளியே எடுத்து விட்டான். இப்போது முடிச்சின் இறுக்கம் சற்று குறைந்திருந்தது. கையில் இருந்த ஆயிலை அதில் கொட்டத் துவங்கினான். சட்டென்று நிமிர்ந்தவன் காலியான டப்பாவை பாக்கெட்டிற்குள் நுழைத்தபடி எதுவுமே தெரியாதபடி மெல்லமாய் நகர்ந்தான். தூரத்தில் இருந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்த ராமை நோக்கி கட்டை விரலை உயர்த்தி காட்ட ராமுவும் எதுவுமே தெரியாதது போல நைசாக விலகி வந்தான். ராம் பதைபதைப்போடு நெருங்கிய போது வசந்த் மெல்லிய குரலில் பேசத் துவங்கினான். ராம் முகத்திலே உணர்ச்சியை காட்டாத, சோகமாகவே இரு, அந்த பாறையிலே போய் உட்கார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே 2 ஏட்டுகளும் ஒன்றாக வந்து கொண்டிருந்தனர். சார், கதவை மூடாம வந்துட்டீங்க என்று கார் சாவியை நீட்ட வசந்த் புன்முறுவலுடன் அவற்றை பெற்றுக்கொண்டான். முகத்தில் சோகம். போலீசாரின் பேச்சுக்கு பதில் என்று சாதுரியமாக நடித்துக் கொண்டிருந்த வசந்தின் கண்கள் மட்டும் முடிச்சை அவ்வப்போது உற்று உற்று கவனித்தது. ஆயிலின் வழுவழுப்பில் முறுக்குத்திறனை இழந்திருந்த நைலான் கயிறு மெல்லமாய் முடிச்சை விட்டு நழுவிக்கொண்டே இருந்தது. கதிர் இப்போது ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தான். நான் கேட்டிருப்பதையோ எட்டி பார்த்திருப்பதையோ அவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. முதலில் இதில் இருந்து வெளியேறுவோம் என்று நினைத்தபடி ஏற 2 முறை சுண்டினான். சமிக்ஞை பெற்ற கயிறு இழுப்பவர் இழுக்கத் துவங்கினார். உடலின் எடையை பக்கவாட்டு சுவரில் காலை வைத்து குறைத்திருந்த கதிர் கயிறு இழுக்கப்படுவதற்கான இறுக்கம் ஏற்பட துவங்கியதும் காலை எடுத்து நேர்கீழாக நிறுத்த மொத்த எடையையும் கயிறு தாங்க துவங்கியது. கதிர் நன்றாக மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டான். சுழல் பாறையின் வாய்ப்பகுதியின் ஓரம் இங்கு இருக்கும். எனவே உடலை ஆட்டாமல் அசையாமல் இருக்க வேண்டும். கண்களை மூடியபடி வெளியில் செல்லும் நேரத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தான். அதே வேளையில் அவிழ்ந்து கொண்டிருந்த முடிச்சு கதிரின் முழு எடையையும் தாங்க முடியாமல் மேலும் வேகம் காட்டியது. கயரை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த விநாயகத்திற்கு ஏதோ வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. கயரின் பழுவை மரம் வெகுவாய் தாங்கியிருக்க மீதம் கைப்பலத்தில் இருக்கும். ஆனால் வழக்கத்தை விட கயறு தன்பிடியை விட்டு அகன்று கொண்டே இருப்பது போலவே இருந்தது. சட்டென் திரும்பி பார்த்த விநாயகம் அதிர்ந்தார். மரத்தில் கட்டிய கயற்றின் முடிச்சு விடுபட்டுக் கொண்டிருந்தது. அதிர்ந்து போன விநாயகம் உச்சஸ்தானியில் அலறினார். சார், யாராவது மரத்துல கட்டின கயிறை பிடியுங்க. அலறல் சப்தம் கேட்டு நிலையை உணர்ந்த ஏட்டு ஒருவர் சட்டென்று எட்டெடுத்து ஓடத் தொடங்கினார். பார்த்து கொண்டிருந்த வசந்திற்கு திக்கென்றது. இத்தனை திட்டமிடலும் ஒரு நொடியில் கைவிட்டு விட்டதே. நோ, விடக்கூடாது. மைக்ரோ செகண்டில் முடிவெடுத்தவன் கயிறு கட்டியிருந்த மரத்தை நோக்கி அவனும் ஓடத் துவங்கினான். நழுவும் கயரை பிடிக்க எதிரே ஏட்டு ஓடி வர வசந்த் வெறியோடு எதிர்புறத்தில் இருந்து அவரை நோக்கி ஓடினான். இன்னமும் சில அடிகளில் குகையின் மேல் பகுதியை எட்டிவிடும் தூரத்தில் கதிர் இன்ச்சாக மேலே வந்து கொண்டிருந்தான். தன் எதிரே ஓடி வரும் ஏட்டுவின் கை, உடல், முகம் என்று அத்தனையும் உருபெருக்கியாய் வசந்த் கண்கள் உள்வாங்கியது. இன்னமும் சில அடிகள்தான். கதிரை காப்பாற்றும் வேகத்தில் ஏட்டு அத்தனை சக்தியை திரட்டி ஓடிவர போலீசில் சிக்கினால் தன் வாழ்வு சின்னாபின்னாமாகி போகும் என்பதை எண்ணியபடி வசந்த் வெறி பிடித்தபடி மரத்தை நோக்கி ஓடினான். மரத்தில் கட்டியிருந்த கயரின் பிடி வெகுவாய் தளர்ந்தது. அதற்குள் ஏட்டு கை நீட்டியபடி மரப்பகுதியை நெருங்கினான். சற்று தள்ளி வந்து கொண்டிருந்த வசந்திற்குள் அத்தனை மூர்க்கமும் கிளர்ந்தெழுந்தது. உந்தி ஒரே ஜம்ப். காற்றில் சில அடிகள் பறந்தவன் தட்டிவிடும் நோக்கில் ஏட்டுவின் கையை குறிவைத்து உடல் அமைப்பை வைத்துக் கொண்டான். மரத்தை பிடிக்கச் சென்ற ஏட்டுவின் கையை மிக இயல்பாக தட்டியதுடன் தலையை வைத்து ஏட்டுவின் மூக்கில் ஒரு முட்டு முட்டினான். இந்த கலேபரத்தில் வசந்தின் தோள் மரத்தில் எதிர்பாராமல் மோத கயறு தனது கடைசி சுற்றையும் விடுவித்துக் கொண்டு சரசரவென வாலாட்டிக் கொண்டு குகையை நோக்கிச் சென்றது. மரத்தின் பிடியில் இருந்து விடுபட்ட கயற்றின் அத்தனை அழுத்தமும் அதனை பிடித்திருந்த விநாயகத்தின் கையை காயப்படுத்தியது. கயிறை பிடித்தபடி நிலை குலைந்து விழுந்தார். பின்பு குகையை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். தரையில் புழுதி பறக்க உடல் இழுபட சட்டென்று ஒரு கணத்தில் அனிச்சையாய் கை நழுவ கயிறு முற்றிலும் விட்டுப்பட்டு குகைக்குள் சென்று மறைந்தது. சில அடிகளில் தரைப்பகுதியை எட்ட வேண்டிய கதிர் ஸ்லோ மோஷனில் குகையின் அதல பாதாளத்தில் விழத் தொடங்கினான். மரணபய அலறல் அப்பகுதியையே கிடுகிடுக்க வைத்தது. சட்டென்று அந்த இடமே பெரும் பரபரப்பாக மாறிவிட்டது. அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். டேய் கதிர் என்று நீளமாய் அரற்றியபடி பெருங்குரல் எடுத்து பதறத் துவங்கினர்.
சாதித்த சந்தோஷத்தோடு தோள் வலியையும் மறந்து உள்ளுக்குள் சிரிக்கத் துவங்கினான் வசந்த். அழுது அழுது சோர்ந்து போய் கிடந்தான் முத்து. கண்கள் நிலைகுத்தி ஒரே திசையை பார்த்து கொண்டிருந்தது. உடல் முற்றிலும் வலுவிழந்து போயிருந்த போலீசார் அவனை தாங்கி படுக்க வைத்திருக்க முத்துவின் நெஞ்சு தேம்பியபடி எழுந்து எழுந்து அடங்கியது. சுற்றிலும் போலீஸ், தீயணைப்பு வீரர்கள் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தனர். சின்ன வயது சேர்க்கை அனாதைகளாய் இணைந்ததால் அவர்களுக்குள் புதிய உறவு பலப்பட்டிருந்தது. அண்ணன், தம்பியா, நண்பர்களா என்று புரியாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான கலவையாய் பின்னி கிடந்தது அவர்களது நேசம். கோபம், சந்தோஷம், கிண்டல், எரிச்சல் அத்தனையும் தாங்கி கடந்திருந்தது அவர்களது உறவு. உறவற்ற அனாதை உலகில் அத்தனை சந்தோஷங்களையும் வாரி இறைத்தது இந்த நட்புதான். இவர்களுக்குள் பெரிதாய் சண்டை வந்து யாரும் பார்த்ததில்லை. இணைந்தே வேலை செய்வது, ஊர் சுற்றுவது என்ற திட்டமிடாத சந்தோஷம் மிக்க அவர்களின் வாழ்வியல் முறை பலருக்குள்ளும் ஒருவித இயக்கத்தையே ஏற்படுத்தியது. டேய் அழாதடா, உனக்கு மட்டுமாடா, எங்களாலையும் தாங்கிக்க முடியலடா. ஒண்ணு மண்ணா இந்த மலை பிரதேசத்திலே பனியிலும் குளிரிலையும் கிடந்தோமடா. இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானேடா என்று போலீசாரும் தீயணைப்பு ஊழியர்களும் பெருங்குரல் எடுத்து அழுத்துவங்க. முத்துவிற்கும் துக்கம் பிரளயமாய் பெருக்கெடுத்து வந்தது. ஓவென்று அழுத்து வங்கினான். மனசுக்குள்ளே ஏதோ தோணுதுன்னு சொன்னேனடா. பாவி பயலை கேட்காமலே இப்படி உள்ள போயிட்டேயே. மேற்கொண்டு வார்த்தைகள் வராமல் கண்ணீர் பீரிட்டு கிளம்பியது. துக்கத்தை தாங்க முடியாத உடல் உதறி உதறி போட்டது. போலீஸ் ஒருவர் முத்துவின் நெஞ்சை தடவி கொடுத்தார். முத்துவிற்குள் இன்னமும் துக்கம் பொங்கிக் கொண்டே இருந்தது. ஐயையோ, நான் என்னடா பண்ணுவேன்? நீ இல்லாததை நினைச்சு பார்க்க கூட முடியலையேடா. டேய் கதிர் வேலா, வாடா, என்னாலே தாங்க முடியலடா. வாடா என்று நீளமான அழுகை அந்த பிராந்தியம் முழுவதும் எதிரொலித்தது. அழுகை முகங்களோடு இருந்த அனைவர் கண்களில் இருந்தும் கண்ணீர் கொட்டத் துவங்கியது. ஏட்டு சிகாமணி மெல்லமாய் முத்து அருகில் வந்தவர், டேய் முத்து, நினைச்சு கூட பார்க்கலேடா. இப்படி கூடவா நடக்கும்? எல்லாம் விதிடா. நாங்க இருக்கோம்டா. நாங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மாதிரியாடா பழகுறோம். எந்திருடா, கொஞ்சம் இந்த தண்ணியை குடி என்று ஆசுவாசப்படுத்த துவங்கினார். அருகில் வந்த விநாயகத்தின் உள்ளங்கை கனத்த நைலான் கயிறின் வேகம் உரித்தெடுத்திருந்தது. எவ்வளவோ முயற்சி பண்ணினோம் முத்து. ஏட்டு ஒரு பக்கம் ஓடி வந்தார். இந்த வசந்த் சார் கூட வெறியெடுத்து பாய்ந்து வந்தார். விஷயம் கையை மீறி போயிடுச்சு என்றபோது அவரின் முகத்திலும் அத்தனை துக்கம். ஆம்புலன்ஸ், போலீஸ் வாகனம், பத்திரிகையாளர் கூட்டம் என்று அந்த இடத்தின் தன்மையே மாறிப்போய் கிடந்தது. மீடியாக்கள் அடுத்த நொடியில் நிகழ்வை வெளியுலகிற்கு தட்டத்துவங்க. தமிழகம் முழுவதும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. நாட்கள் நகர்ந்தன. கசங்கிய உடை, தாடி, களைந்த தலை என்று முத்து மொத்தத்திற்கும் உருமாறி கிடந்தான். கால்கள் இலக்கு இல்லாமல் எங்கோ சென்றது, உட்கார்ந்தது, நின்றது. இது எதுவும் தெரியாமல் கண்கள் உயிர்ப்பு இல்லாத பார்வையாய் நிலைகுத்து கிடந்தது. எலும்பை துளைக்கும் பனியின் உக்கிரம் தெரியவில்லை. உடலை ஊடுருவும் குளிர் உணர்வும் இல்லை. முத்துவை கொடைக்கானலில் உள்ள அத்தனை வியாபாரிகளுக்கும் நன்கு பழக்கம். உட்கார்ந்தால் டீ தந்தார்கள். உதடு உலர்ந்திருந்தால் தண்ணீர் புகட்டினார்கள். புழுதியில் கிடந்தால் தூசி தட்டி முகம் துடைத்தார்கள். இது எதுவும் தெரியாத உடலும் உள்ளமும் வேறு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. டேய் முத்து, முத்து! தன் கன்னம் தட்டப்பட விழி லேசாய் நகர்ந்து உற்று நோக்கியது. அருகில் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் நின்று கொண்டிருந்தார். எழுந்திருடா, லேசாய் கையை பிடித்து எழுப்பி நிற்க வைத்தார். பனி எப்படி கொட்டுது? என்னடா ஆச்சு உனக்கு? சாப்பிட்டியா? உலர்ந்து கிடந்த உதடு உணர்வின்றி சிரித்தது. இந்தா ஒரு பொட்டலத்தை நீட்டினார். தண்ணீர் பாட்டிலின் மூடியை திறந்து தந்தார். முத்து, என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. சீக்கிரமே கொடைக்கானலை விட்டு போயிடுவேன். பேச்சை சிறிது நேரம் நிறுத்தி பெருமூச்சு விட்டவர் பின்பு தொடர்ந்தார். ஃபயர் ஆளுங்களை தவிர வெளியாளை எதுக்கு குகைக்குள்ள இறங்க யூஸ் பண்ணினீங்கன்னு 2 டிபார்ட்மெண்ட்லயும் ஒரே குடைச்சல். எல்லோரையும் கூண்டோட மாத்திட்டாங்க. என்னன்னு தெரியலடா. உன்னை பார்த்துட்டு கிளம்பணும்னு தோணுச்சு. சட்டென்று அவரின் கண்கள் கலங்கியது. ஒழுங்கான குடும்ப செட்டப் உள்ளவனே திசை மாறி திரியறான். எந்த உறவுமே இல்லாம அனாதையா, வழிகாட்டி இல்லாம, எந்த பின்னணியும் இல்லாத நீங்க எப்படிடா இவ்வளவு நேர்த்தியா வாழ்ந்தீங்க? மூக்கை உறிஞ்சியவர் பின்பு, ஓப்பனா சொல்றேன்டா, உற்சாகம், சந்தோஷம்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கிற உங்களை பார்த்து எத்தனை தடவை பொறாமைப்பட்டிருப்பேன் தெரியுமா? பெருகும் கண்ணீரை துடைத்துக் கொண்டவர் சகஜ நிலைக்கு முயற்சித்தார். வானத்தை பார்த்தார். கர்ச்சீப்பால் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டார். சரி, போனது போகட்டும்.
இந்த நேரத்துல நானும் பக்கத்துல இல்லாததுதான் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத வர்றவர்கிட்ட சொல்லிட்டு போறேன். எந்த தேவைனாலும் உடனே கால் பண்ணு. நைட் 11 ஆச்சு. போய் ரெஸ்ட் எடு என்றவர். பாக்கெட்டில் இருந்து பர்ஸை எடுத்தவர் கொத்தாக பணத்தை அள்ளி முத்துவின் பாக்கெட்டில் சொருகினார். கதிரின் நினைவு வந்ததால் முத்துவின் கண்கள் கலங்கத் தொடங்கியது. தளர்ந்த உடலும் கசங்கிய மனதும் அவனை நிலைமறக்கச் செய்திருந்தது. சரி சார் என்று காற்றில் கையை நீட்டியவன் ஒரு கணம் திகைத்தான். இன்ஸ்பெக்டர் சென்று பல நிமிடங்கள் ஆகியிருந்தது. என்னது இது? மூளை செல்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறியது. இப்போதான் பேசினார். ஆனால் அப்பவே போயிட்டார். என்ன ஆச்சு இவருக்கு? முத்துவின் இயல்பு நிலை மெல்லமாய் தடுமாறத் துவங்கியது. சாலையை விட்டு விலகியதும் யூகலிப்டிஸ் நெடி மூக்கை வருடியது. தெருவிளக்கை பல அடிதூரம் கடந்திருந்ததால் மை இருட்டு அடர்த்தியாக விரவி கிடந்தது. தடுமாறிக்கொண்டே நடந்தவன் முன்பு ஒரு ஒற்றையடி பாதை தெரிந்தது. மெல்லமாய் எட்டு வைத்துக் கொண்டு முத்து நடக்கத் துவங்கினான். அந்த பாதை செல்லும் இடம். அவன் நடந்து சென்ற வழி சாத்தானின் குகையை நோக்கி. சொத்து தந்த பூரிப்பும் திடீரென்று கிடைத்த அபரிமிதமான வசதியும் வசந்தின் தோற்றத்தை வெகுவாய் மாற்றியிருந்தது. மெல்லிதா விசிலடித்தபடி கோட் ஷூட் அணிந்து பரபரப்பாக அலுவலகத்திற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான். சட்டென்று டேபிளில் இருந்த மொபைல் கிணுகிணுக்கத் துவங்கியது. பெர்ஃப்யூமை கழுத்தின் இருபக்கமும் பீச்சி அடித்தபடி கையை நீட்டி போனை எடுத்தான். பெயரில்லை. எண்கள் மின்னி மின்னி மறைந்தன. சட்டென்று ஆன் செய்தவன் காதில் பொருத்த எதிரே ஒரு கரகர குரல் பேசியது. வசந்த். யா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இல்ல வசந்த். குழப்பமாய் போனை முகத்துக்கு நேரே கொண்டு வந்து பார்த்தான். ராங் நம்பரா இருக்குமோ? சாரி என்று துண்டிக்க போன போதோ மீண்டும் தொடர்ந்தது. ராங் நம்பர் இல்ல வசந்த், நீ செஞ்ச ராங்கை தெரிஞ்சுக்கிட்ட நம்பர். வசந்திற்கு குப்பென்று வியர்த்தது. யார் இவன்? எதை சொல்கிறான்? மிஸ்டர், தவறுதலா பேசுறீங்கன்னு. சாத்தானின் சமையலறை, குகை, கொலை. இப்போ சரியா பேசுறேனா என்றது எதிர்முனை. வசந்தின் தொண்டைக்குள் எதுவோ உருண்டு இறங்கியது. இதயம் படபடத்துக் கொள்ள. மிஸ்டர், என்ன சொல்றீங்க? பேலன்ஸ் இல்ல. நீ லைன்ல வர்றியா? தொடர்பு கட்டானது. வியர்வையை துடைத்துக் கொண்ட வசந்த் மனதிற்குள் 1000 தேள்கள் கொட்டி தீர்த்தன. இவ்வளவு துல்லியமாக செய்த காரியம் எப்படி வெளியில் கசிந்தது? யார் இவன்? சில்லறைத்தனமாய் பரபரப்பாய் யோசித்துக் கொண்ட இன்கம்மிங் காலை அவுட்கோயிங்கிற்கு மாற்றினான். ரிங் போனது. எடுக்கவில்லை. பலமுறை தொடர்பு கொண்டும் மணி அடித்ததே தவிர யாரும் எடுக்கவில்லை. என்ன இது புது பிரச்சனை? கிடைத்த சொத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கும் வேளையில் இது என்ன புது குழப்பம்? உடல் தளர். சோபாவில் தொப்பென்று அமர்ந்தான். மீண்டும் போன் ரிங்கியது. கை நடுங்க எடுத்து பார்த்தான். இது வேறு நம்பர். மனதை திடப்படுத்திக் கொண்டு ஆன் செய்துவிட்டு சில நொடிகளுக்கு பின் ஹெலோ என்றான் நடுக்கமாய். வசந்த் இருக்கிறாருங்களா? இது வேறு குரல். லேசாய் வசந்திற்குள் நிம்மதி பரவியது. சொல்லுங்க, நான் தான் என்றபடி கழுத்துப்பட்டையை சரி செய்தான். நான் குகைக்குள்ள இருந்து சாத்தான் பேசுறேனும்பா. பசிக்குது. அடுத்து யார அனுப்ப போற? குரல் பிசிறி தட்டி வித்தியாசமாக ஒலித்தது. உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ச்சியதைப் போல துடித்து போனான். உடல் முழுவதும் வியர்வை பெருக்கெடுத்து ஓட தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று விட்டான். உடல் படபடக்கத் தொடங்கியது. எதிர்முனையில் என்ற பேய்த்தனமான சிரிப்பும் பயமுறுத்தலுமான தொனியில் வசந்தின் சப்த நாடியும் அடங்கி போனது. கையில் இருந்த போன் தவறி விழ வசந்திற்கு லேசாய் மயக்கம் வருவது போலிருந்தது. உலகில் சக்தி வாய்ந்தது வெறுமை. உள்ளுக்குள் எந்த உணர்வற்று காலியாக கிடக்கும் மனசிற்கு அத்தனை ஆற்றல் உண்டு. முத்துவின் கால்கள் பின்னி பின்னி நடந்தது. கண்முன் இருக்கும் மை இருட்டு தெரியவில்லை. குளிர் உணர்வில்லை. சில்வண்டுகளின் ஓசை, பயமுறுத்தும் சூழ்நிலை எதையும் மனம் உணரவில்லை. டேய் கதிர் என்று கத்தினான். மூர்க்கமா? குகையில் பட்டு எதிரொலித்தது. சட்டென்று நிறைய வௌவால்கள் படபடத்து வெளியேறியது. முத்துவின் குரல் மது குடித்தவன் போல குளறியபடி வெளிப்பட்டது. வர்றேன்டா. நானும் வர்றேன். நீ இல்லாத வீடு எனக்கு வேண்டாம். கொடைக்கானல் வேண்டாம். நாயர்கடை வேண்டாம். ஒன்னாதானடா வந்தோம். நீ மட்டும் ஏன்டா தனியா போயிட்டு? பேசியபடி புதற்குள் காலை வைத்தபடி நடக்க சமமற்ற பகுதி காலை குத்தி கிழிக்கத் தொடங்கியது. 10 நிமிடம் நடைக்கு பின்பு காலை தரையில் வைக்க முயல. அது காலியாக இருந்தது. கண்ணை சுருக்கி பார்க்க குகையின் மேல் தளபகுதியாக தெரிந்தது. முத்து, இருடா, கொஞ்ச நேரத்துல நானும் ஒன்ட்ட வர்றேன் என்று குளறியபடி கையால் அங்கும் இங்கும் தடவி பார்த்தவன்
கையில் தட்டுப்பட்டது ஒரு ஆலமரத்தின் கிளைப்பகுதி. அதை பிடித்தபடி குகைக்குள் இறங்கத் தொடங்கினான். ஓரப்பகுதியில் பெரும்பாலும் திட்டுகள் இருக்கும். இது ஏறத்தாழ தரைப்பகுதியை மாதிரியே இருக்கும். குகைக்குள் இறங்குபவர்கள் பெரும்பாலும் இங்கு அமர்ந்துதான் ஓய்வெடுப்பார்கள். திட்டு காலில் பட்டதும் விழுதை விட்டான். சுற்றிலும் பார்த்தான். டேய் கதிர், எங்கடா விழுந்தே? எப்படிடா? எவ்வளவு கவனமா இருப்ப? என்னடா ஆச்சு? கேட்டுக்கொண்டு தொப்பென்று அமர்ந்தான். முதுகுப்புறம் இருந்த கூர்பாறை முத்துவை இலேசாய் பதம் பார்த்தது. குகைக்குள் இரத்த வாடை பரவியது. அமர முடியாமல் கைகளை தலைக்கு கொடுத்தபடி கால்களை குறுக்கி படுத்துக் கொண்டான். கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. அழுகையிலே சில வினாடிகள் நகர்ந்தன. சிறுவயது முதல் நேற்று வரை இருவருக்குள்ளும் நடைபெற்ற சம்பாஷணை, குதூகலம், சோகம், ஹாஸ்யம் என்று அனைத்தும் மனதினுள் வந்து போனது. அம்மா அப்பா இருந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியலையேடா. என்ன ஒரு வாழ்க்கை, இப்படி பாதியிலே முடிஞ்சு போச்சேடா என்ற அழுகை பாறைகளில் முட்டி திரும்பியது. வர்றேன்டா கதிர், நானும் வர்றேன். ஒரு முடிவிற்கு வந்தவனாய் கையை நீட்டி எழ முயன்றான். அப்போது எதுவோ கையில் தட்டியது. என்னது இது? இந்த இடத்தில் இருட்டில் அதன் வடிவம் தெரியாமல் தடவி தடவி பார்க்க, இது இது என்னவென்று உணர முடியாமல் அவனது மூளை தடுமாறியது. அதே நேரத்தில் வசந்தின் வீட்டில், ஒண்ணுமில்லே வசந்த், சாதாரண காய்ச்சல் தான், ரெஸ்ட் எடுங்க என்றபடி ஸ்டெதஸ்கோப்பை மடித்து வைத்துக் கொண்டே, ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான், எதையும் நினைக்காம ஒரு நாள் ஓய்வெடுங்க, சரியாயிடும் என்றபடி அந்த மருத்துவர் நகர்ந்தார். டாக்டரை நோக்கி ஓடிய BA மாத்திரை விவரங்களை கேட்டுக்கொண்டார். இன்னமும் வசந்த் இயல்பிற்கு வரவில்லை. விஷயம் எங்கேயோ லீக் ஆகி இருக்கிறது. எவ்வளவு திட்டமிடல், எவ்வளவு நுணுக்கம்! குழப்பத்துடனே கண்களை மூடினான். மனம் நிம்மதியின்றி அலைபாய்ந்தது. சட்டென்று போர்வையை உதறிவிட்டு எழுந்தவன் தனது மொபைலை எடுத்து உயிர்ப்பித்தான். வந்த இரண்டுமே வெவ்வேறு எண்கள், மாறுபட்ட குரல்கள். ஏறத்தாழ தன்னைப் போலவே குற்றத்தை லாவகமாக கையாளும் தொனி அதில் இருந்தது. முதல் முறையாக வசந்திற்குள் ஒரு பயம் தோற்றிக் கொண்டது. 2 நம்பரையும் வைத்து யார் என்று கண்டுபிடித்தால் என்ன? சட்டென்று செயல்படுத்தினான். மொபைலிலேயே 2 எண்ணையும் ஒருங்கிணைத்தவன் பிரபாகரனுக்கு அனுப்பினான். பிரபாகரன் தொலைத்தொடர்பு அதிகாரி. மாதம் ஒரு முறை வீக்கெண்ட் பார்ட்டியில் கலந்து கொண்டு வசந்தின் நிறுவனத்துக்கு விசுவாசமாக செயல்படும் ஊழியன். மொபைலில் பிரபாகரன் எண்ணை கண்டறிந்து தட்டை இணைப்பு சென்றது. பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? ஜானகியின் ஐஸ்கிரீம் குரல் பிசிறில்லாமல் தெரிக்க, அதையெல்லாம் ரசிக்கும் மனநிலை அவனுக்கு இல்லை. தங்க மாங்கனி என்று SPB பாடத் துவங்கிய போது எதிர் இணைப்பு ஆன் செய்யப்பட்டது. என்ன சார் இந்த நேரத்துல? பிரபா, ஒரு ஹெல்ப் உடனே செய்யணும். சொல்லுங்க சார். உங்க போனுக்கு 2 நம்பர் அனுப்பியிருக்கேன். போன் யாரோடது? எந்த ஊர்? கொஞ்சம் விபரம் வேணுமே. என்ன சார், எதுவும் பிரச்சனையா? அது நத்திங், பிசினஸ் ரீதியான ஒரு என்கொயரிக்கு தேவைப்படுது. ஓகே சார், 10 நிமிடத்திலே நானே கூப்பிடுறேன். நகம் கடித்தபடி நேரத்தை நகர்த்தினான். மற்றவர்களை குழப்பி குள்ளநரித்தனம் செய்த வசந்துக்கு இப்போது தன்னை யாரோ சுற்றிவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தது. சரியாய் 15வது நிமிடம் போன் ஒலித்தது. பிரபாகரனின் எண். நெஞ்சம் படபடக்க ஆன் செய்தான். சார், ஒரு கால் கொடைக்கானல், இன்னொன்னு கம்பம். ஓகே பிரபா, நன்றி என்றபடி இணைப்பை துண்டித்தான். உள்ளுக்குள் குழப்பம் முன்னை காட்டிலும் வேகமாக பரவியது. ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடத்தில் இருந்து அழைப்பு. குறைந்தது 2 பேருக்கு விஷயம் தெரிந்திருக்கிறது. அதிர்ச்சியிலிருந்து மெல்ல விடுவித்துக் கொண்ட வசந்த் தான் நடத்திய சதித்திட்டத்தை மனதினுள் ஒவ்வொரு காட்சியாக படரவிட்டான். யாராக இருக்கும்? எந்த இடத்தில் தவறு ஏற்பட்டிருக்கும்? ஒவ்வொரு முகமாக வந்து போக கடைசியில் ராம் முகம் ஸ்டில்லாகி நின்றது. குகைக்குள் இருந்த முத்துக்கையில் கிடைத்த பொருளை கண்டறிவதில் திணறிக் கொண்டிருந்தான். இது மொபைல் மாதிரி இருக்கே. சட்டென்று தனது மொபைலில் இருந்த டார்ச்சை உயிர்ப்பித்து பார்த்தான். குகையில் உள்ள கும்மிருட்டு சட்டென்று விலகி நின்றது. உள்ளங்கையில் இருந்த மொபைலில் வெளிச்சத்தை பாய்ச்ச, இது கதிரினுடைய போன். இது எப்படி இங்கே? தவறவிடும் அளவிற்கு கவனக்குறைவான ஆள் கிடையாது. மேலும் வாட்டர் பேக்கெட், பிஸ்கெட் என்று கொண்டு வரும் பொருளைத்தான் இங்கே வைப்பான். எப்போ இறங்கினாலும் ஒரு தடவை இந்த இடத்தை பார்த்துட்டு போ என்பான். இது இருவருக்கு மட்டுமே தெரிந்த ஒப்பந்தம். யோசித்துக் கொண்டிருந்த முத்துவிற்குள் சிலீர் என்று உணர்வு ஊடுருவியது. இந்த மொபைல் எதையோ உணர்த்துவது போல தெரிகிறது. பக்கவாட்டு பட்டனை அழுத்த மிந்திரன் இழந்த பேட்டரி உயிர் பெற மறுத்தது. இடுப்பில் இருந்த பெண்டார்ச்சை இயக்கியவன் அதை வாயில் கவ்வி பிடித்துக் கொண்டான். தன்னுடைய மொபைலை கழட்டினான்.
பேட்டரியை மாற்றி பொருத்தியவன் இப்போது கதிரின் மொபைலை இயக்கினான். கடைசியாக தனக்குத்தான் போன் செய்திருக்கிறான். என் போன் தான் காணாமல் போய்விட்டதே. தெரியாமல் தொடர்பு கொண்டு ஏமாந்திருப்பானோ? போன் தவறி விழ வாய்ப்பில்லை. கதிர்தான் வைத்திருக்க வேண்டும். இறங்கினால் எடுத்து பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காகவே வைத்தது போல் இருக்கிறது. இந்த மொபைலில் ஏதோ இருக்கிறது. மனம் குறுகுறுக்க ஒவ்வொரு ஆப்ஷனாக சென்றான். சாதாரணமாகவே இருந்தது. கடைசியாக சென்றது குரல் பதிவு பகுதி. இதில் என்ன இருக்கப் போகிறது? காப்பி எஸ்டேட்டில் நின்று கொண்டு பேசியதை பதிவு செய்து வைத்திருந்தான். அதையும் தான் கேட்போமே. சட்டென்று அழுத்த, டேய் முத்து என்று உயிர் பயத்துடன் வெடித்து கிளம்பிய கதிரின் கடைசி குரல் முத்துவை தூக்கி வாரி போட்டது. அடுத்த 2 நாள் வசந்தை அந்த மர்ம ஆசாமி தொடர்பு கொள்ளவே இல்லை. எதிரி 2 பேரா, பல பேரா தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் கொடூரமாகவும் வெறிபிடித்த சிந்தனை கொண்டவனாகவோ இருக்க வேண்டும். சட்டென்று விஷயத்தை சொல்லாமல் எதிராளியை கலங்க வைத்து பயத்திலேயே இருக்கச் செய்யும் இந்த இடைவெளி வசந்திற்குள் கிளியை ஏற்படுத்தியது. நாம் நினைத்ததை விட எதிரி கொஞ்சம் கெட்டிக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். நிலை கொள்ளாமல் கையை கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைபாய்ந்தவன் சட்டென்று நின்றான். ராம். அவனுக்குத்தான் அனைத்து விஷயமும் தெரியும். அவன் மூலம்தான் விஷயம் கசிந்திருக்குமோ? மீண்டும் மனக்கண்ணில் காட்சிகளை ஓடவிட்டான். டேய் முத்து என்று ஸ்பீக்கரில் பதறிய குரலை கேட்ட முத்து பதட்டத்திலும் உறைந்தான். தொடர்ந்து குரல் ஒலிக்க துவங்கியது. நான் இப்போ குகையிலே இருக்கேன்டா. உன்கிட்ட சொல்லாம வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதாண்டா புரிஞ்சுகிட்டேன். சில நொடி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் குரல் தொடர்ந்தது. அந்த வசந்த் மோசமானவன்டா. பாம்பு உருட்டி இடுக்கிலே காத்து வாங்க வந்தப்ப அவனும் இன்னொருத்தனும் பேசுறத நான் கேட்டுட்டேன்டா. முத்துவின் முதுகு தண்டு சீலி இருந்தது. இவங்க தள்ளி விட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு டிராமா பண்ணிட்டே இருக்காங்கடா. சட்டுன்னு என்னை பார்க்கற மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்துட்டேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இடுக்கல வந்து எட்டி பார்த்தாங்க. இருட்டா இருந்ததால நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. உனக்கு போன் பண்ணினேன். எடுத்தே ஆனா சப்தமே கேட்கல. டவர் இல்லையோ என்னவோ. மேலே ஏறி போக திக்குன்னு இருக்குடா. கொலகாரப்பாவீங்க. நான் கேட்டுட்டேன்னு தெரிஞ்சா என்னையும் கூட டக்கென்று கட்டானது. பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போயிருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருந்த முத்து அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான். மீண்டும் துக்கம் பீரிட்டு கிளம்பியது. தவறி விழுந்து இறக்கவில்லையா? உன்னைய கொன்னுட்டாங்களாடா? ஐயோ, அந்த நேரத்திலே நான் இல்லாம போயிட்டேனடா. கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட முத்துவின் அலறல் அந்த இருண்ட குகைக்குள்ளேயே பாறைகளை சுற்றி சுற்றி வந்தது. அழுதழுது ஓய்ந்திருந்த முத்து பின்பு சுற்றிலும் பார்த்தான். முதலில் இந்த குகையில் இருந்து வெளியேற வேண்டும். பிறகு இன்ஸ்பெக்டரிடம் விபரத்தை சொல்லாம் என்று தீர்மானித்துக் கொண்டான். தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த மரவிழுதை பற்றி கொண்டு மெல்ல ஏற துவங்கினான். பனியின் ஈரத்தில் கை நழுவவே பிடி தளர்ந்து முத்து குகைக்குள்ளே விழத் துவங்கினான். கொடைக்கானல் வெள்ளி அருவி அருகே ஒரு ஒதுக்குப்புறமாக வசந்த் தனது காரை நிறுத்தியிருந்தான். போனில் குறிப்பிட்ட அடையாளத்தின்படி செடிகளுக்கு ஊடே மரங்களை எண்ணியபடியே வந்தான். இங்குதான் அந்த மர்ம ஆசாமி வரச் சொல்லி இருக்கிறான். ஒருவரை கூட காணவில்லையே. யோசித்துக் கொண்டிருந்த போது தடித்த மரத்தின் பின்னால் இருந்து அந்த உருவம் வெளிப்பட்டது. விளம்பர மாடல் போல கோட் ஷூட், கூலிங் கிளாஸ், ஷூ கூர்ந்தாடி என்று அத்தனை நேர்த்தியாக இருந்தான். வசந்த் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு குரல் எழுப்பினான். யார் நீ? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வசந்திற்குள் எரிச்சல் மண்டியது. பின்னே என் பெயர், நான் யார் என்பதா முக்கியம். வசந்த் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். வந்தவன் தெளிவாக இருக்கிறான். மிஸ்டர், நீ நினைக்கிற மாதிரி இங்க பார் வசந்த், அச்சர சுத்தமா நீ செஞ்ச கொலை எனக்கு தெரியும். அந்த குற்ற உணர்விலேதான் இங்க நீயும் வந்திருக்கே. பாவலா பண்ணாமா, நேரடியா விஷயத்திற்கு வா. பேஸ்பனையே வசந்த் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். குரல், தோற்றம் என்று ஒவ்வொன்றாய் கணக்கிட்டுக் கொண்டே இருந்தான். யாரென்றே புரிபடவில்லை. பொதுவாக இது போன்ற மிரட்டல்கள் பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். ஆனால் இங்கு வரச் சொன்ன போது பணத்தை பற்றியே அவன் பேசவில்லை. தைரியமாக தன்னை வெளிப்படுத்துகிறான். ஒருவனா? இவனுக்கு பின்னாலே வேற யாரேனும் இருக்கிறாங்களா? எப்படி விஷயம் கசிந்திருக்கும்? அதை தெரிந்து கொண்டு காயை நகர்த்த வேண்டும். என்ன வசந்த் யோசிக்கிற? எப்படி என்னையும் கொலை செய்யலாம்னா? நீ யாருன்னே தெரியல. 2வது என் பிடி ஒன்ட்டு சிக்கி இருக்கு. விடுபடுறதுதான் புத்திசாலித்தனம். இது தெரியாதா எனக்கு? புரிஞ்சா சரி. இப்போ நீ என்ன பண்ற என்ற கோச்சூட் ஆசாமி பேசிக் கொண்டிருந்த போதே வசந்தின் உடல் வெட்டி வெட்டி இழுக்கத் தொடங்கியது. சட்டென்று தரையில் விழுந்து கையையும் காலையும் உதைக்க
திகைத்த கோடாசாமி அடுத்த சில நொடிகளில் வசந்தை நோக்கி பதட்டத்துடன் ஓடி வரத் துவங்கினான். தரையில் ஸ்பிரிங் இயக்கத்தில் மாறி மாறி உடலை இயக்கிக் கொண்டிருந்த வசந்தின் மனதினுள் ஆக்ரோஷம் பொங்கியது. வாடா மகனே வா, யார்கிட்டே, பக்கத்திலே வா, உனக்கும் சமாதி தாண்டி. வசந்த் வசந்த் என்று அவனை தாங்கி பிடித்து தூக்க முயற்சித்த ஆசாமி மீது குபீர் என்று தாவினான் வசந்த். கர்ச்சீப்பில் தயாராக வைத்திருந்த மயக்க மருந்தை கோடாசாமியின் மூக்கில் வைத்து அழுத்தினான். அதே நேரத்தில் தன் தலையில் யாரோ பலமாக தாக்க வசந்த் மயக்கத்தில் ஆழ்ந்தான். கண் விழித்த போது வசந்திற்கு தலை விண்வின் என்று தெரித்தது. கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்க, வாயில் பிளாஸ்திரி. சுற்றிலும் வனப்பகுதி ராட்சத மரங்கள் அச்சமூட்டுவதாக இருந்தது. இருள் மெதுவாய் கவ்வத் துவங்கியிருந்து மரத்தின் சாய்த்து வைக்கப்பட்ட நிலையில் இருந்தான். நிமிர்ந்து பார்க்க எதிரே மசமசவென்று இருவர். என்ன வசந்த், எப்படி இருக்கே? எல்லாத்தையும் துச்சமா நினைச்சிட்டே இல்ல. உன் திட்டத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிற யாரை வேண்டுமென்றாலும் கொலை செய்வே. தடயமே தெரிய விட மாட்டேன். ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. பேசிக் கொண்டிருந்தவனுக்குள் ஆத்திரம் தலைக்கேறி ஓங்கி ஷூ காலில் வசந்தின் முகத்தில் ஒரு உதைவிட தடுமாறி கீழே சாய்ந்தான். அருகில் இருந்தவன் தூக்கி மீண்டும் மரத்தில் சாய வைத்தான். ஏற்கனவே தலையில் பட்டு பலமான அடியில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்க, முகத்தில் ஷூ ஏற்படுத்திய காயத்தில் இருந்தும் ரத்தம் வடியத் துவங்கியது. வலியால் வசந்த் லேசாக முனகினான். மர்மாசாமி பேசத் துவங்கினான். வாழ்க்கை மட்டுமில்லேடா, சாவும் மனுஷனுக்கு நல்ல விதமா தான் இருக்கணும். ஆனா உன் சாவு அப்படி இருக்காது. பயங்கர குழப்பத்தோட தான் இருக்கும். நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது. எப்படி உன்னை மோப்பம் பிடிச்சோம்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. எதுவும் புரியாம உயிர் பயத்துல ஒவ்வொரு வினாடியும் நீ துடிதுடிச்சு சாக போற. வசந்தின் உடல் பயத்தில் மெல்லமாய் நடுநடுங்க துவங்கியது. குற்றப்பாதையில் மளமளவென்று சென்று கொண்டிருந்த தான் வகையாய் சிக்கிக் கொண்டது பெரும் பதற்றுணர்வை ஏற்படுத்தியது. முதல் முறையாக மரண பயம் கவ்வியது. அருகில் நின்றிருந்தவன் கோடாசாமியை அவசரப்படுத்தினான். பேசினது போதும், நேரமாச்சு. காரியத்தை கவனி. ஒரு துணிப்பையில் இருந்து சில பொருட்களை வெளியே எடுத்து சோதித்தனர். வசந்தின் பர்ஸ், விசிட்டிங் கார்டு, மொபைல், காலில் இருந்து கழற்றப்பட்ட ஷூ. புரியாமலே வசந்த் பார்க்க, என்னடா பார்க்கிறே? குகையிலே நீ விழுந்து செத்து போறது உலகத்திற்கு தெரிய வேண்டாம். அதான் இந்த ஏற்பாடு. வசந்த் கண்ணிற்குள் பீதி தெரிந்தது. அங்குமிங்கும் உடலை அசைத்தான். ஏதோ பேசத் துடித்தான். பிளாஸ்திரி தடுத்தது. தப்பு பண்றவன் ஒரு கட்டத்திலேயாவது திருந்தணும், நிறுத்திக்கணும். பேரம் பேச வந்துட்டு அங்கேயும் உன் சித்து வேலையை காண்பிக்க நினைச்ச பாரு. அங்கேயே போட்டு பொழந்திருக்கணும். அவன்கிட்ட என்ன பேச்சு? இப்பவே அரங்கேற்றம் பண்ணிடலாமா என்று கோடாசாமி கேட்க, எதிரில் இருந்தவன் இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்க்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டே பாக்கெட்டில் இருந்த மது பாட்டிலை எடுத்து திறந்தான். இன்னொரு பாக்கெட்டில் இருந்த போதை மாத்திரையை எடுத்தான். மதுவிற்குள் போட புஷ் என்று நுரை கிளம்பி வெளியேறியது. அதை எடுத்துக்கொண்டு வசந்த் அருகில் ஒருவன் நெருங்கினான். வசந்த் தலையை வலதும் இடதுமாக ஆட்ட, இதை பார்த்த அந்த மர்ம ஆசாமியாட, இது உனக்குன்னு நினைச்சியா? போதையிலே செத்தா உனக்கு வலிக்காதுடா, உடம்பும் மனசும் உனக்கு வலிக்கணும் என்றபடி மணற்குவியலில் பாட்டிலை லேசாய் சாய்த்து வைத்தான். பர்ஸை ஒரு புறமும் ஒரு ஷூவை இன்னொரு புறமும் வீசினர். கோடாசாமி பேசத் துவங்கினான். நம்ம திட்டம் சரியா இருக்குமா? பக்காவா இருக்கும். கதை சொல்றேன், சரியா இருக்கான்னு கேளு. ஏற்கனவே குகையில இவன் கொலை செஞ்ச விக்னேஷுக்கு நாளைக்கு 16ஆம் நாள் தேதி. அதுக்காக இந்த வசந்த் இங்க வர்றான். அழுது டிராமா பண்ணிட்டு இறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மணலையாவது எடுத்துட்டு வர்றேன்னு வர்றான். பாசமலர் நடிப்பை காண்பிக்கிறான். இன்னொரு மர்ம ஆசாமி தொடர்ந்தான். சோ வந்த இடத்துல துக்கம் தாங்கமாக தண்ணி அடிச்சிட்டு மண் அள்ளிட்டு போக வந்தவன் தவறி குகைக்குள்ளே மண்ணோட மண்ணா போயிட்டான்னு ஒரு செட்டப்பை நாம ஏற்படுத்திடுறோம். ஓகே. கேட்டுக்கொண்டிருந்த வசந்த் பீதியில் உறைந்தான். உடலை அங்கும் இங்கும் அசைத்து கட்டிய கயிற்றில் இருந்து விடுபட முயன்றான். வா, இப்ப கிளம்பலாம். சாத்தான் டிஃபன் சாப்பிடாம ரொம்ப நாளாவே பசியோடவே இருக்கு என்றபடி இருவரும் ஆளுக்கு ஒரு தோளை பிடித்தபடி தூக்க வசந்த் விசும்ப முயன்றான். இருவரும் கெட்டியாக பிடித்துக் கொண்டு தூக்கினர். ஆனால் வசந்த் காலை எட்டு வைக்க அடம்பிடித்து உடம்பை பின்னுக்கு இழுத்தான். அடம்பிடிக்க கூடாது வசந்த். தனக்கு வராத வரை எதுவுமே சாதாரணம்தான். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற உனக்கே இவ்வளவு உயிர் பயம் இருந்தா எந்த தப்புமே பண்ணாத விக்னேஷ் கதிருக்கு எப்படி இருந்திருக்கும்? நேரமாச்சு. அந்த பொசிஷனில் நிற்கவை. கொஞ்சம் விலகிக்கோ. அந்த இடம் முழுவதும் இருள் கவ்விய மயான அமைதி நிலவியது. பறவைகள் அமானுஷ்யமாக அலறியபடி அங்குமிங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது.
வசந்த் சுழற்பாறை குகை பகுதிக்கு நேராய் நிற்க வைக்கப்பட்டான். இந்த இடத்தில் இருந்து விழுந்தால் உடலில் எதுவும் மிஞ்சாது. கோடாசாமி சற்று விலகிக் கொண்டான். வசந்த் முகம் பெயரைந்தது போலிருந்தது. இன்னும் சில நொடிகளில் தனக்கு மரணம் நிச்சயம் என்ற விளிம்பு நிலை அவனுக்குள் அழுகையை வெளிப்படுத்தியது. வசந்த் கையெடுத்து கும்பிடத் துவங்கினான். கண்களில் நீர் பெருகியது. இருவரும் ஒரு நிமிடம் தயங்கினர். பின்பு இதே மாதிரிதான ராமுவும் நின்னான். சாட்சியே இருக்கக்கூடாதுன்றதான அவனையும் காரை ஏத்தி கொன்னுட்டு விபத்து மாதிரி ஜோடிச்ச. மர்மாசாமியின் முகம் ஜிவுஜிவுக்கத் தொடங்கியது. சாரி வசந்த், திருந்தாத ஜென்மம் நீ. மறு ஜென்மத்திலேயோவது மனுஷத்தன்மையோடவா என்றபடி பற்களை நரநரத்தபடி ஒருவன் ஓங்கி ஒரு உதைவிட தடுமாறி குகைக்குள் சாய்ந்தான். ஆ என்ற அலறல் குகையையே கிடுகிடுக்க வைத்தது. வௌவால்கள் படபடத்தபடி வெளியேறியது. இருள் பகுதியிலே நீண்ட தூரம் நடந்து வந்த அந்த மர்ம நபர்கள் பிறகு சாலையினுள் நுழைந்தனர். தெருவிளக்கு அணைந்து எரிந்தது. மறைவான பகுதியில் கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஓகே முத்து, நான் கிளம்புறேன். யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். நாளைக்கு சமத்தா டியூட்டிலே ஜாயின் பண்ணணும். பாக்கெட்டில் இருந்து சாவியை எடுத்தபடி இன்ஸ்பெக்டர் மணிமாறன் கிளம்புவதை பார்த்ததும் முத்துவின் கண்கள் குளமாகியது. டேய் என்னடா என்றபடி குரல் கம்ம முத்துவின் அருகில் வந்தார். தலையை கோதி கொடுக்க சட்டென்று அவரின் நெஞ்சில் முகம் புதைத்து ஓவென்று ஆழத் துவங்கினான். மணிமாறனின் கண்களும் கலங்க துவங்கியது. எங்கடா போக போறேன்? இந்தா இருக்கு கம்பம். மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறேன். டெய்லி பேசுறேன், ஓகேயா? கவனமாறு. மெமரி கார்டு என்னட்டேயே இருக்கட்டும் என்றபடி கார் கதவை திறந்து இன்ஜினை உயிர்ப்பித்தார். சட்டென்று அரை வட்டம் அடித்து கார் விற்றென்று வேகம் எடுத்தது. சாத்தானின் சமையலறை குகை அருகே வசந்தின் பர்ஸில் இருந்த விசிட்டிங் கார்டு சிதறி கிடந்தது. மதுபாட்டில் சாய்ந்த நிலையில் இருந்தது. அருகில் இருந்த அறிவிப்பு பலகையில் உள்ள வார்த்தைகள் சற்று அச்சமூட்டுவதாகவே இருந்தது. பெயிண்ட் உதிர்ந்து சற்று துருப்பிடித்திருந்தாலும் எழுத்தில் மட்டும் அத்தனை உஷ்ணம். வனத்துறை அறிவிப்பு. சாத்தானின் சமையலறை என்று அழைக்கப்படும் இந்த குகையில் விழுந்தவர்கள் இதுவரை மீண்டதில்லை. ஆழம் கணக்கிட முடியாத அளவிற்கு சென்று கொண்டே இருக்கிறது. காற்று இல்லாத நிலையும் இருளும் ஈட்டிகளாய் நீட்டிக்கொண்டிருக்கும் பாறைகளும் விழும் எவரையும் மேலேற விடுவதில்லை. எனவே சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக அருகில் செல்லவோ வேலியை தாண்டி உள்ளே நுழையவோ கூடாது. இப்படிக்கு என்ற அடுத்த வரியில் பல எழுத்துக்கள் உரித்தெடுக்கப்பட்டிருந்தன. அறிவிப்பு பலகைக்கு சற்று தள்ளி ஒரு குடும்பமே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது. சுற்றிலும் தீயணைப்புத்துறை, போலீசார், வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை விரட்டிக் கொண்டிருந்தனர். போங்கப்பா, ஒரு தடவை சொன்னா தெரியாதா? எங்க வேலையை செய்ய விடுங்க. விரட்டிய இன்ஸ்பெக்டர் அப்துல் நாசருக்குள் எரிச்சல் மண்டியது. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? தொடக்கமும் முடிவும் ஒரே மாதிரியா இருக்கிற காட்சி அமைப்பு எப்படி இருக்கு? ஒவ்வொரு சீனும் உங்களை பரபரப்பா வச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்த வீடியோல எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றோம். இந்த கதை சேனலோட சொந்த படைப்பு. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.